ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்பைரோ எம்டி சார். சார் நீங்கள் 490 சொல்கிறீங்க, 400+ ஃபஸ்ட்டு முடியுமா சார்? பாஸ் ஆக முடியுமா சார்? டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக முடியும். 2026 CBSE போர்டு எக்ஸாம் இஸ் நாட் ஆஃப் இட்ஸ் வெரி மச் ப்ரெடிக்டபிள் NCERT. ஸோ NCERT தரவாக இருந்தீங்கன்னாவே டெஃபினட்டாக 490 இல்லை 495 மார்க்ஸ் உங்களோட 10th எக்ஸாமில் கண்டிப்பாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த 87 நாட்களில் நீங்கள் ஒரு பெரிய ஸ்கோர் அச்சீவ் பண்ணணும்னா ஒரு ப்ராப்பர் ஸ்டடி பிளான் வேணும். ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்பைரோ எம்டி சார். நீங்கள் கரண்டாக 10th கிரேட் படிச்சுக்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு 490+ மார்க் கம்மிங் CBSE போர்டு எக்ஸாமில் எப்படி எடுக்கணுங்கிற பற்றியக்கான ஒரு டிஸ்கஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கோரிங் 490+ இந்த CBSE போர்டு எக்ஸாம் ரொம்ப ஒன்று டிஃபிகல்ட்டான விஷயம் கிடையாது. வருஷம் 30 லட்சம் பேர் இந்தியா ஃபுல்லாக எழுதக்கூடிய இந்த எக்ஸாமில் ஸோ எப்படி மினிமம் வெரி ஃபியூ தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் 490+ ஸ்கோர் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது சார் நானும் இன்னும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணல, எங்கள் ஸ்கூலில் இன்னும் சிலபஸ் இப்போ தான் முடிச்சிருக்காங்க, எனக்கு மேக்ஸ் பார்த்தா பயமாக இருக்குது, சயின்ஸ் பார்த்தா பயமாக இருக்குது, தமிழ் சுத்தமாக வர மாட்டேங்குது, இங்கிலீஷ் எப்படி ஸ்கோர் பண்ணணும்னு தெரியல, கிராமர் பார்ட் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ. ஸோ ஸ்கோரிங் இப்போவும் இன்னும் இந்த எக்ஸாமுக்கு இன்னும் 87 டேஸ் இருக்குது. இப்போ ஆரம்பித்தா கூட இன்னும் இந்த 87 டேஸில் டெஃபினெட்லி நீங்கள் 450+ ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம ஸ்பைரோ பிரைம் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ஸ் அண்ட் ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல். ஸ்பைரோ பிரைம் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் உங்களுக்கு பற்றி தெரியும். இட்ஸ் வெல் நோன் ரெப்யூட்டட் கோச்சிங் இன்ஸ்டியூட் ஃபார் நீட் அண்ட் JEE ப்ரோக்ராம்ஸ். இது வரைக்கும் நீட் மூலமாக ஒரு 3500+ ஸ்டூடெண்ட்ஸ் MBBS கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எய்ம்ஸ்லேருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மெடிக்கல் காலேஜுமே போயிருக்காங்க லாஸ்ட் 9 இயர்ஸாக. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீகேஜிலேருந்து 12th கிரேடு வரைக்கும் ஸோ ரன் ஆகிட்டு நாமக்கல்ல ஒரு ஒண்டர்ஃபுல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ரன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கூல். ஸோ இந்த ஸ்பைரோ குரூப் மூலமாக நான் ஸ்பைரோட எம்டி சார் உங்களுக்கு இனிமேல் வாரம் ரெகுலராக இந்த 10th எக்ஸாமை பற்றி 10th எப்படி நல்லா ஸ்கோர் பண்ணுறது, எப்படி ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன, ஸோ இருக்கிற டைமில் எப்படி டைம் டேபிள் செட்டில் பண்ணணும், எந்த சப்ஜெக்ட்டுக்கு அதிகம் ஃபோக்கஸ் பண்ணணும், ஒவ்வொரு சப்ஜெக்டும் எது இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ், எது வெயிட்டேஜ் சாப்டர்ஸ், இதை பற்றி எல்லாமே அப்கமிங் வீடியோஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்றைக்குமே நம்ம நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் வித் அஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவில் கமெண்டில் போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கான கிளாரிஃபிகேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். 10th 490+ மார்க் ஸ்கோர் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக சார்? நான் இன்னும் எதுவுமே படிக்கவே ஆரம்பிக்கலை, இன்னும் 87 நாள் தான் இருக்குது, February 17 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, இதுக்குள்ளே ஆரம்பித்து ஸோ எங்களால் வந்து ஸ்கோர் பண்ண முடியுமா சார்? நீங்கள் 490 சொல்கிறீங்க, 400+ ஃபஸ்ட்டு முடியுமா சார்? பாஸ் ஆக முடியுமா சார்? டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக முடியும். 10th எக்ஸாம் சிலபஸ் ரொம்ப 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 கம்மியான ஒரு சிலபஸ். ஸோ சொல்ல போனீங்கன்னா நீங்கள் +1 +2 உங்களோட மெடிக்கல் ஸ்டடீஸ், இன்ஜினியரிங் ஸ்டடீஸ் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது உங்கள் 10th எக்ஸாமுக்கான சிலபஸ் ரொம்ப கம்மி. ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், ஒரு மெடிக்கல் கிராஜுவேட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் உங்கள் இந்த 10th சிலபஸ் கொடுத்தானா ஒரு 10 டேஸில் படித்து முடிச்சுட்டு கண்டிப்பாக அவன் ஃபுல் ஸ்கோர் எடுக்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியான சிலபஸ் தான் அந்த 10th சிலபஸ். பட் நீங்கள் உங்களோட பயம், ஸோ உங்களோட லெத்தார்ஜிக், அது இல்லாமல் உங்களோட ஹேபிட்ஸ், அதாவது ரொம்ப டைம் எடுத்து படித்து இது வரைக்கும் ஹேபிட்ஸ் இல்லாத ஒரு காரணத்தினால இந்த ஸ்கோரிங் யூ ஃபீல் தட் இஸ் வெரி டிஃபிகல்ட் இன் 10. அதில் CBSE CBSE எக்ஸாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும், ரொம்ப இந்த வருஷம்லாம் காம்பிடென்சி பேஸ்ட் கொஸ்டின் நிறையா கேட்க போகிறாங்க, நிறையா நீட் JEE மாடலில் இருக்கும் அப்படிலாம் உங்களை பயப்படுத்தி வச்சுருப்பாங்க. யார் பயப்படுத்தி வச்சுருப்பாங்கன்னா உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏன்னா அவங்க தான் நிறைய விஷயங்கள் தப்பான நீங்கள் நிறைய தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது யார் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தான் இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 படி 2025-26 நம்ம CBSE வந்து காம்பிடென்சி பேஸ்ட் எக்ஸாம் தான் சொல்லியிருந்தாங்க. பட் ஸ்கோரிங் காம்பிடென்சி பேஸ்ட் கொஸ்டின்ஸில் ஸ்கோர் பண்ணுறது அவ்வளோ ஒன்றும் ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு 10th டோட்டலி 500 மார்க் தானே? ஆக்சுவலி 500 மார்க் கிடையாது, உங்களுக்கு 100 மார்க் இன்டர்னல் இருக்குது. ஆக்சுவலாக உங்கள் எக்ஸாம் எவ்வளோ மார்க் இருக்குது? 400 மார்க் தான். இந்த 400 மார்க்கில் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நியர் அபவுட் 150 மார்க்ஸ் உங்களுக்கு MCQவாகவே இருக்குது. என்ன சார் சொல்கிறீங்க? அவுட் ஆஃப் 400 மார்க்கில் 150 மார்க் MCQவா? ஆமாம், ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸில் 20 MCQ மார்க்ஸ்,
சயின்ஸில் ஒரு 20 MCQ இருக்குது, சோசியல் சயின்ஸில் ஒரு 20 MCQ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ், தமிழ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமர், அது இல்லாமல் காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ், அது இல்லாமல் மேப், கேஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல்கம் அண்டர் கம்மித்து நம்ம ஒரு MCQ கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்படி பார்க்கும்போது அவுட் ஆஃப் டோட்டல் 400 மார்க்ஸில் நியர் அபவுட் 150 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MCQ பேஸ்டு இருக்குது. ஸோ அப்போது MCQ நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னாவே உங்களால் 10th எக்ஸாமில் ஒரு நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். சார் நான் எப்படி சார் MCQ தரவு பண்ணுறது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப ட்விஸ்டடாக இருக்குது சார், ரொம்ப ட்ரிக்கியாக இருக்குது சார், நாங்கள் எப்படி சார் ஸ்கோர் பண்ணுறது? ஸோ அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 490 மார்க்ஸுங்கிறது இப்போது இந்த செகண்டில் இந்த மூமெண்ட்டில் நீங்கள் ஆரம்பித்து சரியான ஸ்டடி பிளான், சரியான கரெக்டான ஃபோக்கஸோட, ஃபஸ்ட்டு நம்பிக்கையோட நெக்ஸ்ட் 87 டேஸும் ஒவ்வொரு நாளையும் நீங்கள் சரியாக யூஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸால் 490 அச்சீவ் பண்ண முடியும். ஏன் இந்த வீடியோ பார்க்குற எல்லா ஸ்டூடெண்ட்ஸாலையும் மினிமம் 400+ ஸ்கோரை வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். 490 இஸ் நாட் ஏ பிக் ஸ்கோர். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி லாஸ்ட் இயர் சிபிஎஸ்சியில் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் 30 lakh ஸ்டூடெண்ட்ஸில் ஃபியூ தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 490+ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 ஸ்டூடெண்ட் லாஸ்ட் சிபிஎஸ்சி 2025ல் ஈவன் வெரி டிஃபிகல்ட் கொஸ்டின் பேப்பர்னு சொன்னாங்க. ஸோ ஈவன் ஃபிசிக்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துன்னு சொன்னாங்க. அதில் கூட 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 out of 500 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட், யாரோ ஒரு ஸ்டூடெண்டால் ஸ்கோர் பண்ண முடியும்னா, யாருமே ஒரு விஷயத்தை பண்ண முடியலன்னா இட்ஸ் டிஃபிகல்ட். பட் யாரோ எங்கேயோ ஒரு ஸ்டூடெண்ட் அதை பண்ண முடிஞ்சதுன்னா, அவங்களால பண்ண முடிஞ்சதுன்னா அது நம்மளாலையும் பண்ண முடியும். அப்போ லாஸ்ட் இயர் ஆல்ரெடி பண்ண ஒரு விஷயத்த இந்த வருஷம் இன்னும் சிறப்பாக இன்னும் நிறைய பேர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ கண்டினியூஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஸ்லைட்ஸில் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். 2026 சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம் இஸ் நாட் ஆஃப் இட்ஸ் வெரி மச் ப்ரிடிக்டபிள். கண்டிப்பாக சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாமை நம்ம இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம், ஸோ எந்தெந்த சாப்டருக்கு அதிகமான வெயிட்டேஜ் இருக்கும், ஸோ அந்த மாதிரி எல்லாமே ப்ரிடிக்ட் பண்ணி அப்கமிங் சீரீஸில் நம்ம பார்க்கும்போது டெஃபினட்டாக ப்ரிடிக்டபிள் தான். இன்னும் இது வந்து ப்ரிடிக்டே பண்ண முடியாத சிபிஎஸ்சி இல்லை, ப்ரிடிக்டே பண்ண முடியாத பேப்பர்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் இந்த ப்ரிடிக்ட் பண்ணி சிலபஸ் வெயிட்டேஜ், சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ், மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் உங்களை சொல்கிறத வச்சு உங்களோட ஸ்டடி பிளானை நீங்கள் பிளான் பண்ணிங்கனாவே ஈஸியாக ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் பண்ண முடியும். நான் தான் சொன்ன மாதிரி இது வரைக்கும் ப்ரிப்பரேஷனே ஸ்டார்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கூட மினிமம் 400+ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஆல்ரெடி ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ என்னோடய வீடியோ ஃபாலோ பண்ணி அதில் இருக்கிற ஸ்ட்ராட்டஜி, அதில் இருக்கிற ஸ்டடி பிளான், அதில் இருக்கிற டைம் டேபிள், ஸோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் இதெல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே கண்டிப்பாக 490 நம்மளால் ஸ்கோர் பண்ணுறது இட்ஸ் நாட் ஏ வெரி டிஃபிகல்ட் ஒன். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் பிளான். 490 எடுத்தவங்களாம் வந்து இன்னும் வானத்துலேருந்து குதிச்சரில் எதுவும் மாயமந்திரம் பண்ணிடல, எல்லாமே பிளான் தான். அவங்களுக்குள்ள இருக்கிற டெடிக்கேஷன், கமிட்மெண்ட் அண்ட் தென் இன்வால்வ்மெண்ட், இந்த 3 தான் அந்த ஸ்கோரை அச்சீவ் பண்ண வைக்குது. பட் இதில் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த 10th படிக்கும்போது சார் எதுக்கு சார் அவ்வளோ கஷ்டப்படணும், 10th மார்க் எதுக்கு சார் யூஸாக இருக்குது, 10th மார்க்கால் ஒரு யூஸுமே எங்களுக்கு இல்லையா சார், +2 மார்க் எடுத்தால் கூட நான் காலேஜ் போகலாம், நாங்கள் நினச்ச கட் ஆஃப் இருந்துச்சுன்னா நாங்கள் நினச்ச கோர்ஸ் போகலாம், ஆனால் 10th மார்க்னால ஒரு யூஸுமே இல்லையா சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட் நினச்சிக்கிட்டு அதை சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன் நானுமே கூட இந்த ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூலில் படிக்கக்கூடிய சில ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சில பேரண்ட்ஸோட மென்டாலிட்டி அதுவாக தான் இருக்குது. ஃபஸ்ட் ஒரே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் ஏஜ் ஆஃப் அரௌண்ட் இப்போ 13 to 14 இருக்கீங்க. ஸோ நீங்கள் ப்ரிகேஜிலேருந்து இப்போ 10th வரைக்கும் படிச்சுட்ருக்கீங்க. இப்போ 10th கிரேடு படிச்சுட்டு கிரேட் 10 படிச்சுட்ருக்கிறீங்க. ஃபஸ்ட் கிரேட் டு 10th கிரேட் 10 வருஷம், ப்ரிகேஜி, எல்கேஜி, யூகேஜி. சில பேர் ப்ரிகேஜி, எல்கேஜி எல்லாம் படிச்சிருப்பீங்க, சில பேர் படிச்சிருக்க மாட்டீங்க. டோட்டலாக அரௌண்ட் 12 to 13 இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் நீங்கள் முடிச்சிருக்கீங்க. இந்த 13 இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங்கில் நீங்கள் அகடமிக்கில் எந்தளவுக்கு ஸ்ட்ராங், ஓரளவு அகடமிக்கில் ஒரு ஆள் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்காருன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்காருன்னா அது மீனிங் என்னென்னா அவரோட கனவு நிறைய வச்சுருக்காரு, எதிர்காலத்து மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்திலேருந்து இந்த ஒரு குடும்பத்துக்கு ஒரு மிக முக்கியமான ஆளும், இந்த குடும்பத்தை முன்னேற்றத்துக்கு ஒரு ஆளும் அந்த குடும்பத்தில் இருக்காங்கிறதுக்கான ஒரு அடையாளம் தான் அந்த பர்ஃபார்மன்ஸ். ஆனால் வெளியுலகத்தை அது வரைக்கும் தெரிஞ்சிருக்காது. ஏன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க என் பையன் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறான், செகண்ட் ரேங்க் எடுக்கிறான்னு சொல்லியிருப்பாங்களோ ஒழிய இது வரைக்கும் எந்த எக்ஸாம் மார்க்காகவும் வெளியில் நீங்கள் உங்களோட ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சிருக்காது. பட் இந்த 13 இயர்ஸ் எஃபர்ட்ஸோட
வெளிப்பாடு. இப்போ 10th ஸ்கோர் வரும்போது அவுட் ஆஃப் 500க்கு நீங்கள் 490 எடுத்துட்டிங்கன்னா தே வில் see you. உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் கூட இருந்தவங்க எல்லாருமே தே வில் see in different way. ஸோ பரவாயில்லையே 490 மார்க் எடுத்துக்கும் போது உங்கள் குடும்பம் ஓரளவுக்கு மிடில் கிளாஸாக இருக்கலாம், அப்பர் மிடில் கிளாஸ் இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், எப்படிப்பட்ட ஃபேமிலியாக இருந்தாலும் தே வில் அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு க்ளோஸ் சர்க்கிள் இருக்கிற ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களை பிடிக்காத எனிமிஸாக இருக்கலாம், அவங்களுக்கு எல்லாமே என்ன தெரியும்னா இந்த குடும்பத்திலேருந்து இந்த குடும்பத்தை முன்னேற்றத்துக்கு ஒரு பர்டிகுலர் பர்சன் இந்த குடும்பத்திலேருந்து உருவாகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தான் இந்த மார்க். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் இந்த ஸ்கோர் எடுக்கிறதுனால என்ன ஆகும்னா நிறைய ஆகும், ஆனால் எடுக்காமல் இருக்கிறதுனால ஒன்றுமே ஆகாது. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, ஏன் நான் ஸ்கோர் பண்ணணும், ஏன் அவ்வளோ கஷ்டப்படணும், நான் 300 மார்க் எடுத்தாலுமே எனக்கு போதுமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. பட் ஹேபிட்ஸ் பில்டிங். இப்போ நீங்கள் 10th படிக்கும் போதே இந்த ஹேபிட்ஸை நீங்கள் பில்ட் பண்ணிங்கன்னா திஸ் வில் ஹெல்ப் யூ லாங் டைம். இப்போ பழகிற ஒரு பழக்கம், சார் நான் இது வரைக்கும் 5 மணிக்கு எதிர்த்து பழக்கமே இல்லை, இப்போ 10th படிக்கும் போது தான் நான் 5 மணிக்கு எதிர்த்து பழகிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த 10th முடித்து படிக்கும்போது நீங்கள் 5 மணிக்கு எதிர்த்து பழகிற பழக்கம் உங்களுக்கு லைஃப் டைம் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ்ஸை, உங்ககிட்ட இருக்கிற உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய பிரச்சனைகளை இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸை, தப்பான ஹேபிட்ஸை மாற்றுறதுக்கு இந்த 10th எக்ஸாமை நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணலாம். ஒரு 10th எக்ஸாம் ஸ்கோர் பண்ணுறதுனால எதுவும் குறைஞ்சி போய்ட்டு போகிறதில்ல. இன்னும் உங்களுக்கு ரொம்ப வருஷம், உங்களுக்கு வயசு ஒரு 70 வயசு ஆயிடுச்சுன்னா கூட நீங்கள் உங்கள் பேர குழந்தைங்கக்கிட்ட பெருமையாக சொல்ல முடியும், நான் அப்போவே 10th கிரேடில் நான் அவ்வளோ ஸ்கோர் பண்ணேன் அப்படிங்கிறது. நிறைய உங்கள் அப்பா தாத்தாலாம் கேட்டு பாருங்கள், நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்கன்னா டெஃபினட்டாக சொல்லுவாங்க. ஆமாம், அப்போ அதை வச்சு நீங்கள் அவங்க எப்படி, ஏன்னா அவங்க எந்த மாதிரி ஸ்கூல் டேஸில் இருந்தாங்கங்கிறது அவங்க உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எப்படி போனாங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. ஒரே ஒரு கீ, இந்த 10th ஸ்கோர் எப்படி இருந்து வச்சு அவங்க ஸ்கூல் லைஃப்பில் அவங்க எப்படி இருந்திருப்பாங்க, எவ்வளோ சின்சியராக இருந்திருப்பாங்க, எவ்வளோ கமிட்டடாக இருந்திருப்பாங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். இது மாதிரி இந்த இன்ஃபனைட் பெனிஃபிட்ஸ், உங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் ப்ரூஃப்ஸ்லாம் கூட மெயினாக மெஜாரிட்டியாக கேட்குறது ஃபஸ்ட்டு 10th மார்க் ஷீட்டு தான் கேட்பாங்க. அப்போ 10th மார்க்குனால் நீ ஸ்கோர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு உங்கள் குடும்பத்துக்கு ஃபஸ்ட்டு வெற்றினா இந்த குடும்பம் ஒரு மிடில் கிளாஸாக இருக்குது, இல்லை இந்த குடும்பம் ஒரு வெற்றி தேவையாக இருக்கும் உங்கள் குடும்பத்துக்கு. இந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம், உங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி உங்கள் குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்கும்போது இந்த குடும்பத்தை முன்னேற்றத்துக்கு இந்த குடும்பத்திலேருந்து இன்னொருத்தர் உருவாகிட்டு இருக்கிறதுக்கான அடையாளம் இந்த 10th ஸ்கோர். ஸோ இந்த ஸ்கோருங்கிறது நத்திங் பட் இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் இன்வால்வ்மெண்ட், கமிட்மெண்ட், ஹார்ட் ஒர்க், டெடிக்கேஷன் அண்ட் எஃபர்ட்ஸ். ஸோ அப்போது இதை பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் குடும்பத்துக்கு முன்னேற்றத்துக்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அதனால் 490+ ஆர் 450+ ஸ்கோர் பண்ணுறது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. எவ்ரி டாப்பர் ஃபாலோஸ் அஸ் எ ரொட்டீன் அண்ட் நாட் லக். அதுதான் நம்ம இங்கே இருக்க டாப்பர்லாம் நம்ம முன்னே சொல்கிற மாதிரி வானத்துலேருந்து யாரும் மேஜிக்கெலாம் பண்ணிடல, யாரும் குதிச்சிடல. லக்கு எப்பயுமே ஜெயிச்சவங்க யாருமே லக்கை நம்பி இருக்க மாட்டாங்க, அவங்க எஃபர்ட்ஸ் தான் நம்பி இருப்பாங்க. ஸோ நீங்களும் உங்கள் எஃபர்ட்ஸ் மேலே நம்பிக்கை வச்சு இதை பண்ணியே ஆகணுங்கிற வெறி வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த பெரிய அச்சீவ்மெண்ட் இட்ஸ் வெரி வெரி மச் பாசிபிள். ஸோ இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நாளைக்குன்னு தள்ளி போடாதீங்க, ப்ரொகாசினேஷன் பண்ணாதீங்க. ஸோ எதை ஆரம்பிக்கிறதாலும் இப்போ ஆரம்பிங்க. இன்னும் முடிஞ்சு போகல, இன்னும் 87 நாட்கள் இருக்குது. இந்த 87 நாட்களில் ஒரு ஒண்டர்ஃபுல் மேஜிக் பண்ணலாம். உங்களுக்கு ரிசல்ட் வர அன்னைக்கு ஸோ யூ ஃபீல் டிஃப்ரெண்ட். என்னோடய லைஃப்பில் நானாக 10th ஸ்கோர் பண்ணும்போது நானாக கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். பட் ஈவன் தோ ஐ ஸ்கோர் அரௌண்ட் 440. அப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போலாம் 500 ஃபோட்டோ 500 வருது ஸ்டேட் போர்டில், சிபிஎஸ்சிலையும் வருது. அப்போ ஃபஸ்ட் மார்க்கே 470 480 கஷ்டம். அப்படி இருக்கும்போது அந்த 440க்கே இன் மை ஃபேமிலி தி ஃபீல் லாட் ஆஃப் ஹாப்பினஸ். ஸோ அந்த மாதிரி உங்கள் ஃபேமிலிக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல ஹாப்பினஸ் கொடுக்கறதுக்கு இந்த 10th ஸ்கோருக்கு இன்னையிலேருந்து ஆரம்பித்தாலுமே கூட இந்த 87 நாட்களில் ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஸ்கோரை பண்ண முடியும். ஸோ நம்பிக்கையோடு இருங்க, டெஃபினட்டாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் 10th சார் நான் இப்போ சொல்லிங்க 400+ ஸ்கோர் பண்ணுறது ஈஸி, ஈவன் 490+ கூட ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் சார். இப்போ இருந்து படிக்க ஆரம்பித்தா நான் என்ன புக் சார் ஃபாலோ பண்ணணும்? மார்க்கெட்டில் நிறைய புக் இருக்குது, எந்த புக்கு வாங்கி படிக்கிறது? நிறைய புக் இருக்குது. ஆனால் உங்களோட வேதம், உங்களோட பேசிக் என்சிஆர்டி. ஸோ என்சிஆர்டி தரவாக இருந்தீங்கன்னாவே டெஃபினட்டாக 490 495 மார்க்ஸ் உங்களோட 10th எக்ஸாமில் கண்டிப்பாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். என்சிஆர்டி தான் வேதம்.
என்சிஆர்டி லைன் பை லைன் நீங்கள் தரவாக இருக்கணும். எக்ஸ்பெஷலி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் தென் சோசியல் சயின்ஸ். ஸோ மேக்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு சார் அதுலேயும் கான்செப்ட் தரவாக இருக்கணும். என்சிஆர்டியில் தான் நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும். என்சிஆர்டி படித்து முடிச்சுட்டு ப்ராக்டிஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியது என்சிஆர்டியோட புக் பேக் கொஸ்டின்ஸ். நாட் ஓன்லி இன் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ், சோசியல் சயின்ஸ், இங்கிலீஷ் அண்ட் தமிழ், இதில் எல்லாத்துலேயும் கூட புக் பேக் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா புக் பேக் கொஸ்டினை விட்டுட்டு நிறைய மெட்டீரியல் ரெஃபர் பண்ணுறீங்க. நிறைய எக்ஸ்ட்ரா எவ்வளோ மெட்டீரியல் வேணால் ரெஃபர் பண்ணுங்கள். பட் பேசிக்காக என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் எக்ஸ்பெஷலி சயின்ஸ் அண்டு மேக்ஸுக்கு என்சிஆர்டி எக்ஸாம்பிளர் அப்படின்னு சொல்லிட்டு என்சிஆர்டியே கொடுத்த ஒரு அடிஷ்னல் கொஸ்டின்ஸோட புக்ஸ். இது என்சிஆர்டி எக்ஸாம்பிளர்னு கூகுளில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த என்சிஆர்டி எக்ஸாம்பிளரில் உங்கள் கொஸ்டின் பேட்டர்ன்லேயே எம்சிக்யூ பேட்டர்ன் 2 மார்க், வெரி ஷார்ட் ஆன்சர், லாங் ஆன்சர் அண்ட் கேஸ் பேஸ் எல்லாத்துக்கான கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடிஷ்னலாக என்ன மெட்டீரியல் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணுறதுக்கு உங்களோட அடித்தளம் என்சிஆர்டி வந்து 90% ஆஃப் யுவர் மார்க்ஸ் என்சிஆர்டி மூலமாக கிடைக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரைட்டிங் ப்ராக்டிஸ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மார்க் போகிறது ரைட்டிங் ப்ராக்டிஸ் தான். ஸோ நீங்கள் நிறைய எக்ஸாம்ஸ் எழுதணும். டெய்லியும் மினிமம் ஒரு 2 எக்ஸாமாவது எழுதணும். ரைட்டிங் ப்ராக்டிஸ் உங்களோட 50 to 60%. ஏன்னா இங்கே கான்செப்ட் தெரியும் உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இங்கிலீஷ் நிறைய பேருக்கு தமிழ், எக்ஸ்பெஷலி தமிழ்நாட்டில் தமிழ் எழுத வராது. உங்கள் தமிழ் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ரொம்ப ஈஸி, கிராமர் பார்ட் மட்டும்தான் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் எடுக்கணும். ஆனால் உங்களுக்கு புரியும், சொன்னால் சொல்லிடுவீங்க, ஆனால் எழுத வராது நிறைய பேர்த்துக்கு. சிபிஎஸ்சியில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்பெஷலி ஒரு மிக முக்கியமான ப்ராப்ளம். 8th 9th கிரேட்லாம் பார்த்துங்க நிறைய பேர் எழுதுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுவாங்க. நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும், கிராமர் மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் பண்ணணுன்னா தமிழில் வந்து எழுத தெரியணும், இங்கிலீஷில் எழுத வரணும், கான்செப்ட் தெரியணும். அப்போ இது எது வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணணுன்னா உங்களோட ரைட்டிங் ப்ராக்டிஸ் மட்டும்தான் உங்களை இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும். நான் முன்னே சொன்ன மாதிரி அவுட் ஆஃப் 400 மார்க்ஸ் 500 மார்க் தான் எக்ஸாம், 100 மார்க் இன்டர்னல் இஸ் ஆல் அபவுட் உங்களோட ஸ்கூலில் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்கிற டிசிப்ளினை பொறுத்து, உங்களோட ஹேபிட்ஸ் பொறுத்து கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் மார்க் கொடுத்துருவாங்க. ஸ்கூலில் அந்த மார்க் ஃபுல் மார்க் ஒரு சப்ஜெக்ட் 20 மார்க்ஸ் இருக்குது. அது 100 மார்க்கு நீங்கள் எடுக்கணும்னா நீங்கள் டீச்சர் சொன்னதை, உங்கள் ஸ்கூலில் சொன்னதை சரியாக ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களால் 100 மார்க்ஸ் எடுத்துட முடியும். அப்போ பேலன்ஸ் 400 மார்க்ஸ் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஒவ்வொரு எக்ஸாம் 80 மார்க் தான், அது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ அந்த 80 மார்க்ஸில் ஒரு பக்கம் நான் சொன்ன மாதிரி ஒரு 150 மார்க்ஸ் கிட்ட எம்சிக்யூ இருக்குது, அதுக்கு நீ நிறையா சால்வ் பண்ணும். இன்னொரு பக்கம் பேலன்ஸ் 250 மார்க்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் யுவர் ரைட்டிங் ஸ்கில்ஸ். ரைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்லலாம் உங்களுக்கு நிறையா 3 மார்க் 6 மார்க், அதே மாதிரி லெட்டர் ரைட்டிங். ஸோ அதே மாதிரி தமிழில் துணைப்பாடம், கட்டுரை, கவினூர் எழுதுக. அதே மாதிரி சோசியல் சயின்ஸ்லாம் ரைட்டிங் ஸ்கில்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிறையா வந்து கொஸ்டின் ட்விஸ்டடாக ட்ரிக்கியாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரைட்டிங் ஸ்கில்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ ரைட்டிங் ஸ்கில்ஸ் நீங்கள் நிறைய எழுத மட்டும்தான் உங்களோட ரைட்டிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ ரைட்டிங் ஸ்கில்ஸ் உங்களால் ப்ராப்பராக இருந்துச்சுன்னாவே அந்த ப்ரெசன்டேஷன், நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் எக்ஸாம் எப்படி வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணணுன்னு சொல்கிறேன். ஸோ ரைட்டிங் ஃபஸ்ட்டு தெளிவாக எழுதுங்க. லெஜிபிள் ஹேண்ட் ரைட்டிங் உங்களுக்கு என்ன வருதோ அதை நல்லா நீட்டாக தெளிவாக நல்லா ப்ரெசென்ட் பண்ணுங்கள். வேர்டிங்ஸ் நிறைய நீங்கள் டெக்னிக்கலாக தெரிஞ்சுக்கிற விஷயம் இல்லை, பட் அந்த வேர்டிங்ஸு கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ ரைட்டிங் ஸ்கில்ஸ் மேட்டர் ஹியர். ஸோ ரிவிஷன் வேர் டாப்பர்ஸ் வின். ஸோ என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்கூலில் நடத்திக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ இந்த ரிவிஷனில் இருக்கக்கூடிய இந்த 87 நாளில் நீங்கள் பண்ணக்கூடிய இந்த ரிவிஷன் தான் வந்து நிறைய டாப்பர்ஸ், இந்த 500 மார்க் எடுக்கிறவங்க 495, 497, 490 மார்க்ஸ், இதெல்லாம் எதை டிசைட் பண்ணணும்னா இந்த ரிவிஷன் பிளான் தான். இருக்கக்கூடிய நாட்களில் எந்த சாப்டருக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்கணும், எந்த சாப்டர் ப்ரையாரிட்டி எடுத்து படிக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண முடியும்னா, ஸோ ரிவிஷன் மூலமாகவே இந்த ஸ்கோரை நல்லாவே அச்சீவ் பண்ண முடியும். ஸோ கன்சிஸ்டன்சி அண்ட் இன்டெலிஜென்ஸ். ஸோ இன்டெலிஜென்ஸுங்கிற ஒரு விஷயம் எங்கேருந்து தெரியுமா வருது? ஸோ 3 விஷயத்துலேருந்து தான் வருது. ஸோ ஒன்று ஃபஸ்ட்டு டிசிப்ளின் ப்ளஸ் ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் கன்சிஸ்டன்சி. இந்த 3ம் சேர்த்துனீங்கன்னா தான் அதுக்கு பேர் இன்டெலிஜென்ஸ். ஃபஸ்ட்டு டிசிப்ளின். ஒரு விஷயத்தை, ஒரு பெரிய ட்ரீம், அந்த ட்ரீமுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க.
அதை பண்ணுறதுக்கு டெய்லி காலைல 5 மணிக்கு எந்திரிக்கிற மாதிரி இருக்கும், நைட்டு 11 மணிக்கு படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபோனை யூஸ் பண்ண கம்ப்ளீட்டாக ஃபோனை அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், டிஸ்ட்ராக்ஷன் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை ஒரு நாள் பண்ணிடலாம். ஆனால் இது ஒவ்வொரு நாளும் உங்கள் கனவுக்காக நீங்கள் பண்ணுறதுக்கு பேர் தான் டிசிப்ளின். ஸோ இங்கே எல்லா வெற்றியுமே டிசிப்ளின் தான் வருது. ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்ட் வித் டிசிப்ளின். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எஃபர்ட்ஸ். அந்த டிசிப்ளின் இப்போ நீங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டீங்க, ஃபோன் அவாய்ட் பண்ணிட்டீங்க, காலை 5 மணிக்கு எந்திரிச்சிட்டிங்க. இப்போது அது எஃபர்ட்ஸாக மாறணும். ஸோ உங்களோட ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் 100 மார்க் எடுக்கணுங்கிற அந்த எய்மோட எஃபர்ட்ஸாக மாறணும். ஸோ இப்போ நீங்கள் டிசிப்ளின் ப்ளஸ் எஃபர்ட்ஸ், காலையில் எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. பட் இது வந்து ஒரு நாள் 2 நாளில் உங்கள் கனவு அடைகிற வரைக்கும் கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் தான் இன்டெலிஜென்ஸ். இன்டெலிஜென்ஸுங்கிறது வந்து இட்ஸ் நாட் பார்ன் ஹேபிட்ஸ். இட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இன்டெலிஜென்ஸுங்கிறது வந்து பார்ன் உடம்புலேயே பிறந்தோன்னே வருதுன்னு நினைக்கிறீங்க. இல்லை, அது நம்ம உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இன்டெலிஜென்ஸ். யாரெல்லாம் இந்த டாப் ஸ்கோர் நிறைய பேர் உங்கள் கிளாஸில் ஸ்கூலில் பண்ணிட்டு பார்த்துருப்பீங்க. அவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 விஷயங்களையும் ரெகுலராக எப்பயுமே பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டாக தான் இருப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ நீங்களும் அந்த இன்டெலிஜென்ஸாக மாறுனா இந்த 3 விஷயம் வேணும். ஒன்று டிசிப்ளின், ரெண்டாவது கன்சிஸ்டன்சி, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா எஃபர்ட்ஸ். இந்த 3 சேர்ந்துச்சுனாவே தட் வில் பி கன்வெர்டட் அஸ் எ இன்டெலிஜென்ஸாக மாறிடும். ஸோ நீங்கள் இன்டெலிஜென்ஸாக மாறுறதுக்கு ரொம்ப தூரம் இல்லை, இந்த 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணால் நீங்களும் இன்டெலிஜென்ஸ் தான். வீக்லி ஸ்டடி ரொட்டீன். நீங்கள் ஒரு ஃபிக்ஸ்டு டைம் டெய்லி அண்ட் வீக்லி ரொட்டீனை உருவாக்கணும். இந்த 87 நாட்களில் நீங்கள் ஒரு பெரிய ஸ்கோர் அச்சீவ் பண்ணணும்னா ஒரு ப்ராப்பர் ஸ்டடி பிளான் வேணும். அந்த ஸ்டடி பிளானில் ஃபிக்ஸ்டு ஸ்டடி பிளான், மார்னிங் 5 o'clock எந்திரிச்சு டில் நைட் 11 o'clock, ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சிட்டிங்கன்னா டில் உங்கள் ஸ்கூல் ஒரு 8:30 வரைக்கும் நீங்கள் படிக்கலாம். ஒரு 9 o'clock ஸ்கூல் போகலாம். அதுக்கப்புறம் ஸ்கூலில் வந்து உங்களுக்கு வந்து ரிவிஷனோ இல்லை டெஸ்ட்டோ, ரிவிஷன் டெஸ்ட்டோ, இல்லை வந்து உங்களுக்கு வந்து சிலபஸ் கம்ப்ளீஷனோ பண்ணியிருப்பாங்க. முடிச்சுட்டு ஒரு ஈவினிங் 4 o'clock நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா கூட டில் நைட் 11 o'clock டோட்டலாக வந்து உங்களுக்கு ஒரு 7 hours இருக்குது. அப்போ மார்னிங் ஈவினிங் இந்த 2 டைமில் சேர்ந்து மினிமம், நான் சொல்கிறது மினிமம் ஒரு 6 hours வந்து நீங்கள் வந்து ஸ்டடிக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ ரீட் எவ்ரி சாப்டர். நீங்கள் இந்த 10th ப்ரிப்பரேஷனில் இருக்கக்கூடிய எல்லா சாப்டரையும் படிக்கணும். நீங்கள் 490+ எடுக்கணும்னா எந்த சாப்டரும் ஸ்கிப் பண்ண முடியாது. பட் அதில் நான் அப்கமிங் வீடியோஸில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு எந்தெந்த சாப்டர் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி, செகண்ட் ப்ரையாரிட்டின்ட்டு. பட் ரீட் எவ்ரி சாப்டர், எந்த சாப்டர் ஸ்கிப் பண்ணாமல் எல்லா சாப்டருமே நீங்கள் படிக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சால்வ் எவ்ரி இன்டெக்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ். இன்டெக்ஸ் நான் முன்னே சொல்லியிருந்தேன், என்சிஆர்டிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ப்ளஸ் மேக்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு என்சிஆர்டி எக்ஸாம்பிள் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், இதை ரெண்டையுமே நீங்கள் கண்டிப்பாக சால்வ் பண்ணியிருக்கணும். நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்கும். டவுட்ஸ் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த டவுட்ஸை வந்து நீங்கள் அப்படியே வந்து கொஸ்டின் தெரியல, ஆன்சர் கிடைக்கல, உங்களுக்கு புரியலன்னு அப்படியே விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு எந்த விதத்துலேயும் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. நீங்கள் அந்த டவுட்ஸை முடிஞ்ச வரைக்கும் கூகுள்லேயோ யூடியூப்லேயோ போட்டு சர்ச் பண்ணாமல் உங்கள் ஸ்கூலில் கிளாஸ் டீச்சர் ஆத்தென்டிசிட்டியான ஒரு ஆன்சர் கிடைக்கணும். நிறைய பேருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் கூகுளில் போடலாம், இல்லை வந்து ஏஐயில் போடும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா நிறைய ஆன்சர் கிடைக்கும். ஸோ அது அக்யூரேட்டான ஆன்சர்னு உங்களுக்கு தெரியாது. அந்த ஆன்சர் சரியான ஆன்சராங்கிறத நீங்கள் உங்கள் கிளாஸ் டீச்சர் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் கிடையாது, அது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ். ஸோ அதனால் அது டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சால்வ் மோர் எம்சிக்யூஸ். கண்டிப்பாக இந்த 490+ மார்க் எடுக்கணும்னா நீங்கள் புட் டுகெதர் ஆல் 5 subjects, சயின்ஸ், மேக்ஸ், சோஷியல் சயின்ஸ், இங்கிலீஷ் அண்ட் தமிழ், இது எல்லாம் சேர்ந்து நெக்ஸ்ட் ஒரு 87 டேஸில் மினிமம் ஒரு 10,000 to 12,000 கொஸ்டினாவது நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கணும். அப்போ நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 87 டேஸில் நியர் அபவுட் ஒரு நாளைக்கு ஒரு ஆவரேஜ் ஒரு 150 கொஸ்டின்ஸாவது நீங்கள் சால்வ் பண்ணால் மட்டும்தான், நான் முன்னே சொன்ன மாதிரி அவுட் ஆஃப் 400 மார்க்ஸில் ஒரு 150 மார்க்ஸ் எம்சிக்கு வரப்போகுது. டோட்டலாக 500 மார்க்ஸ், 100 மார்க் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்னலில் போயிடுது. பேலன்ஸ் 400 மார்க் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. அதில் 250 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரைட்டிங் தியரியாக தான் வரப்போகுது. ஒரு 150 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்லி எம்சிக்யூஸ், அதில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், மேப், கேஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ், கிராமர், பேசேஜ், காம்ப்ரஹென்ஷன், இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு 150 மார்க்ஸ் இருக்குது. இந்த 150 மார்க்ஸ்க்கு நீங்கள் ஏன்னா வந்து சிபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மிக மிக முக்கியமான விஷயம், எக்ஸ்பெஷலி நீங்கள் 450 மார்க்ஸ் வரைக்கும் எடுக்கிறது ஓரளவுக்கு ஈஸி. ஆனால் 490 போகணும்னா எம்சிக்கோட சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் போகவே முடியாது.
நிறைய கொஸ்டின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணாமல் பண்ணவே முடியாது. ஸோ நெக்ஸ்ட் 87 டேஸில் மினிமம் ஆன் அண்ட் ஆவரேஜ் டெய்லியும் ஒரு 150 கொஸ்டின்ஸ் ஆகுது நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் விதமாக நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த 490ங்கிற ஸ்கோரை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். சரி, சால்வ் பண்ணால் மட்டும் போதுமானா அது பத்தாது. அதை தாண்டி நீங்கள் லாக் நோட் புக் மெயின்டைன் பண்ணணும். செப்பரேட்டாக ஒரு நோட் புக் ஃபார் ஈச் சப்ஜெக்ட். இந்த 5 சப்ஜெக்ட்டுக்குமே இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் அண்ட் தமிழ் 5க்குமே தனியாக ஒரு நோட் புக் வாங்க. ஒரு 200 பேஜஸ் இருக்கக்கூடிய நோட் புக் வாங்கி என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் சால்வ் பண்ணிட்டு வரக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் எதுக்கெல்லாம் ஆன்சர் தெரியலையோ அந்த கொஸ்டின்ஸை எடுத்து அந்த நோட் புக்கில் எழுதணும். அதோட அந்த ஆன்சரையும் எழுதணும். ஸோ இப்படி எழுதிட்டு வர என்ன ஆகணும், நம்ம ஒரு நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் ஸ்கூலில் டெஸ்ட் வைப்பாங்க, இல்லை நீங்கள் ஓனாக நிறைய ப்ரீவியஸ் POQs ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ், இல்லை நிறைய இன்ஸ்டியூட்டோட கொஸ்டின் பேங்க் இதெல்லாம் வாங்கி சால்வ் பண்ணியிருப்பீங்க. அதில் வந்து உங்களுக்கு ஒரு 50 to 90% கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலாம். ஆனால் தெரியாத பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 10-40% ஆஃப் கொஸ்டின்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த கொஸ்டினில் இந்த 490+ங்கிற அந்த டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு லாக் நோட் புக் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எழுதுகிற எல்லா எக்ஸாமில் இருந்தும் ஒவ்வொரு எக்ஸாம் முடிச்சோடனையும் அதுக்கான கீ சொல்யூஷன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸ்பெஷலி இந்த 10th grade ஸ்டூடெண்ட்ஸ் கீ சொல்யூஷன் ரெஃபர் பண்ணுறதுல வெரிஃபை பண்ணுறத ரொம்ப ஒரு கஷ்டமாக, ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டால் அது வந்து அந்த பழக்கமே அவங்களுக்கு இல்லை. பட் இதுவே நீட் JEE படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் முடித்த உடனே அந்த கீ சொல்யூஷன்ஸ் பார்ப்பாங்க. பட் 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஹேபிட்ஸ் இல்லாதனால ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கீ சொல்யூஷன் பார்க்குறதே இல்லை. பட் நீங்கள் எக்ஸாம் நிறைய எழுதுகிற விஷயம் இல்லை, கீ சொல்யூஷன் கம்பல்சரி நீங்கள் பார்க்கணும். கீ சொல்யூஷன் பார்க்குறது மட்டும் இல்லை, அந்த கீ சொல்யூஷனை பார்த்துட்டு தப்பான கொஸ்டினை நீங்கள் லாக் நோட் புக் எடுத்து அந்த லாக் நோட் புக்கில் ஒரு சப்ஜெக்ட் வைஸ் ஒரு நோட் புக்கு போட்டுட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஒரு நோட் புக் எடுத்துகிட்டு சாப்டர் வைஸ் பிரிக்கணும். லெட்ஸ் அஸ்யூம் உங்களுக்கு சோசியல் சயின்ஸ்னால் நேஷனலிசம் யூரோப்புக்கு ஒரு 4 பேஜ், நேஷனலிசம் இன் இந்தியாவுக்கு ஒரு 4 பேஜ், பிரிண்ட் கல்ச்சர் அண்ட் மாடர்ன் வேர்ல்டுக்கு ஒரு 5 பேஜ், அது பெரிய சாப்டர். இந்த மாதிரி பிரித்து நீங்கள் தப்பான கொஸ்டின் எடுத்து எழுதலாம். இல்லை சார் எனக்கு டைம் ரொம்ப நிறைய வேஸ்ட் ஆகுதுன்னா அந்த கொஸ்டினை நீங்கள் டேர் பண்ணி அந்த கொஸ்டின் பேப்பரை கிழித்து அந்த கொஸ்டினை மட்டும் ஒட்டிட்டு அதுக்கு எது கரெக்டான ஆன்சரோ அதை எடுத்து நீங்கள் ஒட்டி வைக்கணும். இப்படியே ஒட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத கொஸ்டின்ஸ் எல்லாம் மொத்தமாக அக்குமுலேட் ஆகி எந்த ஏரியா உங்களுக்கு வீக்குங்கிறது வந்து உங்கள் லாக் புக் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் 1/2 hour 1 hour டைம் எடுக்கும் டெய்லியும். பட் இந்த 1/2 hour 1 hour இன்வெஸ்ட்மெண்ட் இட் வில் லீட் டு த வெரி பியூட்டிஃபுல் ரிசல்ட்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மார்க்காக இருக்குது. ஒரு எக்ஸாம் 100 மார்க் எக்ஸாம் எழுதுறீங்க, அதில் 80 மார்க் எடுத்துட்டீங்க. அந்த கான்செப்டில் அந்த கொஸ்டின்ஸில் நீங்கள் தரவாக இருக்கீங்க. ஆனால் ஒரு 20 மார்க் தப்பு பண்ணுறீங்க. அந்த 20 மார்க் தப்பு பண்ணுறது ஆல்ரெடி புக்கில் படிச்சிருக்கீங்க. படிக்கும்போது நீங்கள் தரவாக படிக்கலை, அல்லது உங்களுக்கு மறந்து போச்சு, இல்லைன்னா அந்த மாடல் ஆஃப் கொஸ்டின்ஸ் புதுசாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது மாதிரி டெய்லி டெஸ்ட் எழுதி வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே, தப்பாகக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் உங்கள் லாக் நோட் புக்கில் மெயின்டைன் பண்ணிவிட்டு இது ஃப்ரீக்வெண்ட்டாக வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் எடுத்து ரெஃபர் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னாவே உங்களால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டோட்டல் அவுட் ஆஃப் 490ங்கிறது நியர் அபவுட் 98% ஆஃப் 97% ஆஃப் அக்யூரசி. 100% CBSE கூட கேட்கக்கூடிய கொஸ்டினில் நீங்கள் 98% அப்படி ஸ்கோர் பண்ணிங்கன்னா தான் 490+ உங்களுக்கு வரும். அப்போ 98% வரணுன்னா அப்போ நீங்கள் ஆல்மோஸ்ட் அந்த அக்யூரசி அச்சீவ் பண்ணணுன்னா ஆல்மோஸ்ட் எவ்ரி சிங்கிள் கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும், ட்விஸ்டடான கொஸ்டின் தெரிஞ்சிருக்கணும், ட்ரிக்கியான கொஸ்டின் தெரிஞ்சிருக்கணும். அப்போ அந்த கொஸ்டின்ஸ் அந்த அக்யூரசி எப்படி அச்சீவ் பண்ண முடியும்னா, ஃபஸ்ட்டு மல்டிபிள் டைம் நீங்கள் NCERT ரீட் பண்ணணும். மினிமம் இந்த 87 டேஸில் எத்தனை டைம் சார் NCERT ரீட் பண்ணலான்னா, மினிமம் இன்னும் ஒரு 3 டைமாவது லைன் டு லைன் நீங்கள் NCERT ரீட் பண்ணியிருக்கணும். ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் நிறையா MCQ சால்வ் பண்ணியிருக்கணும். ஸோ 1:4 ரேஷியோ. நீங்கள் தியரியாக ஒரு செட் ஆஃப் பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து 4 மடங்கு நீங்கள் MCQ சால்வ் பண்ணணும். சார் MCQ மட்டும் சால்வ் பண்ணும் போதுமா அப்படின்னா, MCQ சால்வ் பண்ணுறது மூலமாகவே உங்களோட தியரியில் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஏன்னா MCQவில் அவுட் ஆஃப் 20 கொஸ்டின்ஸ் நீங்கள் சோசியல் சயின்ஸ்லேயோ மேக்ஸ்லேயோ ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா, NCERT CBSEயோட கொஸ்டின் பேப்பர் டிசைன் எப்படி இருக்குன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டால் 20 out of 20 MCQ கொஸ்டின் சால்வ் பண்ண முடிஞ்சதுன்னா, கரெக்டாக ஆன்சர் பண்ண முடிஞ்சதுன்னா அவங்களால ஆல்மோஸ்ட் 98 to 99% அக்யூரசி தியரியிலையும் பண்ண முடியும். ஏன்னா கான்செப்ட் ஸ்ட்ரென்த் தெரியுது எல்லா ஸ்டூடெண்ட்ஸாலையும் எப்படிப்பட்ட கொஸ்டினாக இருந்தாலும் உங்கள் தியரியில் எழுதுகிற மாதிரி தான் அவங்க கொஸ்டின் பேப்பர் டிசைன் பண்ணியிருப்பாங்க.
ஸோ சால்விங் எம்சிக்யூ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதையும் தாண்டி மெயின்டைனிங் லாக் நோட் புக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ½ அன் ஹவர் 1 ஹவர் எஃபர்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த டே ஆஃப் எக்ஸாம் நடக்குதுன்னா அதுக்கு முன்னாடி 2-3 நாளைக்கு முன்னாடி எடுத்து நீங்கள் அதை மட்டும் பார்த்தீங்கன்னாவே போதும். அது மூலமாகவே உங்களுக்கு எதெல்லாம் லேகிங் ஏரியான்னு தெரியும். அந்த நீங்கள் தப்பான கொஸ்டின் நோட் புக்கில் ஒட்டுறது மட்டும் இல்லை, அந்த கொஸ்டின் பேப்பரை அந்த கொஸ்டின் எடுத்து நீங்கள் என்சிஆர்டியில் எடுத்து மறுபடியும் அந்த லைனை திருப்பி படிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு மறந்து போன கான்செப்ட்லாம் திருப்பி ஞாபகத்துக்கு வரும். ஸோ உங்களால் மேக்ஸிமம் ஸ்கோர் சென்டம்ங்கிறத ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். மெயின்டைனிங் லாக் நோட் புக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப், மினிமம் நான் முன்னே சொல்லியிருந்தேன் 6 hours ஆஃப் டோட்டல் ஸ்டடி மார்னிங் அண்ட் ஈவினிங். ஸ்கூல் அவர் தாண்டி ஒரு 6 hours டெய்லி ஸ்டடிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் மறுபடியும் 6 hours ஸ்டடி இந்த 87 டேஸில் நெக்ஸ்ட்டு ஒரு 40 டேஸ்க்கு நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஒரு 6 hours டெய்லி ஸ்டடி. இதை தாண்டி உங்களுக்கு டைம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நீங்கள் எம்சிக்யூ சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 hour ரைட்டிங் அண்ட் சால்விங் ப்ராக்டிஸ். இந்த 4 hour சால்விங் ரைட்டிங் சார் அப்போ 6 + 4 hours 10 hours தான். ஆமாம். ஸோ உங்களுக்கு அவுட் ஆஃப் 24 hours இருக்குது. அதில் ஒரு 6 மணி நேரம் டீப் ஸ்லீப், நீங்கள் ரெஃபரன்ஸ் ஆகிறதுக்கு ரெடி ஆகிறதுக்கு எல்லாமே ஒரு 2 hour போனால் கூட 8 hours போனால் கூட உங்களுக்கு ஒரு 16 hour இருக்குது. அதில் உங்களுக்கு ஸ்கூலில் வந்து ஒரு 6 to 7 hours போயிடுச்சுன்னா கூட பேலன்ஸ் ஒரு 9 to 10 hours உங்கள் கையில் இருக்குது. இதில் உங்கள் ஸ்கூல்லுமே கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நிறைய எக்ஸாம் எழுதுவீங்க, ரிவைஸ் பண்ணுவீங்க. ஸோ ஸ்கூலில் ஒரு 2 மணி நேரம் ரைட்டிங் ப்ராக்டிஸ் ஆர் சால்விங் பண்ணுறீங்க, ஸ்கூலில் ஒரு 2 மணி நேரம் ஸ்டடி பண்ணுறீங்கன்னா கூட பேலன்ஸ் 4 hours ஸ்டடி வீட்லேயும் ஒரு 2 hours சால்விங் வந்து வீட்லேயும் பண்ணிங்கனாவே உங்களால் வந்து இந்த டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு வந்து ஸ்டடி பிளான், அந்த ஸ்டடி பிளானில் எக்ஸாக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். ரேண்டமாக ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்காமல் நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணணுன்னா டெய்லியும் ஒரு ஸ்டடி பிளான் நெக்ஸ்ட் 87 டேஸ்க்கு நீங்கள் மொத்தமாக என்ன பண்ணணும், 3 ஷெடியூலாக பிரிக்கணும். ஸோ ரிவிஷன் 1, ரிவிஷன் 2 அண்ட் ரிவிஷன் 3. ஸோ இப்போ உங்களுக்கு நவம்பர் எண்டில் தான் வந்து சிலபஸ் முடிக்குது நிறையா ஸ்கூலில். அப்படின்னா ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல் ஆகஸ்ட்லேயே சிலபஸ் முடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 months வந்து ஃபஸ்ட்டு ரிவிஷன் முடிச்சுட்டு இப்போ நவம்பர் 30th முடிச்சுட்டு டிசம்பர் 1st அவங்க செகண்ட் ரிவிஷன் போகிறாங்க. பட் சில ஸ்கூலில் வந்து இப்போ தான் ரிவிஷன் முடிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் டிசம்பர் 1st நம்ம February 17 இருக்கக்கூடிய இந்த 87 டேஸில் இருக்கக்கூடிய டைமை நீங்கள் 3 ஷெடியூலாக பிரிங்க. ஃபஸ்ட்டு ஷெடியூலை வந்து ரிவிஷன் 1 வச்சுக்கோங்க. அந்த ரிவிஷன் 1 நீங்கள் என்ன பண்ணணும், மோஸ்ட் யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் ரீடிங் என்சிஆர்டி கான்செப்ட். லைன் டு லைன் தரவாக நீங்கள் படிக்கிறதுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அலாங் வித் சால்விங் த ப்ராப்ளம்ஸ் அண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ். இது நீங்கள் பண்ணிங்கனாவே உங்களால் என்ன பண்ண முடியும்னா ஓரளவுக்கு கான்செப்ட் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ண உங்களுக்கு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் என்சிஆர்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மினிமம் ஒரு 150 எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஒரு 12,000 கொஸ்டின்ஸாவது எம்சிக்யூ சால்வ் பண்ணியிருக்கணுன்ட்டு. நெக்ஸ்ட் ஒரு 87 டேஸில் ஒரு 12,000 எம்சிக்யூ கொஸ்டின்ஸாவது நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா தான் உங்களால் அந்த 490+ ஸ்கோரை வந்து உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இப்போ சப்ஜெக்ட் வைஸ் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறத பார்க்கலாம். ஸோ எப்படி வந்து உங்களுக்கு ஸ்டடி பிளான் வச்சுக்கின்னு பார்க்கலாம். ஸோ மேக்ஸ் ஸ்கோரிங் மேக்ஸ் சென்டம் இட்ஸ் வெரி வெரி ஈஸி சிபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சிபிஎஸ்சியில் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 10th முடிச்சுட்டு அவங்களோட +1 வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஆஸ்பிரேஷன் அவங்களோட எய்ம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் பயாலஜி குரூப்பாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க நீட் ஜேஇ போகும்னு நினைப்பாங்க. பேரண்ட்ஸோட நிறைய விஷயம் அதுவாக தான் இருக்கும். அதனால் மெஜாரிட்டி ஆஃப் த பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எப்படியாவது மேக்ஸ்லேயும் சயின்ஸ்லேயும் சென்டம் எடுத்துணுங்கிறது தான் அவங்களோட ஃபோக்கஸாக இருக்கும். அப்போ மேக்ஸில் சென்டம் எடுக்கணுங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது, நீங்கள் இன்னொரு சிலபஸ் முடிச்சிருந்தீங்கன்னா என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டினை சால்வ் பண்ணியிருக்கணும். நான் முன்னே சொன்ன மாதிரி எக்ஸாம்பிளரில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின் என்சிஆர்டியில் இருக்கிற கொஸ்டின்ஸை விட எக்ஸாம்பிளர் கொஸ்டின் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கணும். டெய்லியும் 20 sums 2 mark 3 mark 5 mark வெரி ஷார்ட் ஆன்சர் லாங் ஆன்சர். இதில் காம்பினேஷனாக டெய்லி 20 sums இந்த 87 டேஸ்க்குமே நீங்கள் சால்வ் பண்ணிட்டு வரணும். கிரியேட் ஏ ஃபார்முலா நோட் புக். நீங்கள் ஃபார்முலா வந்து ஒரு சாப்டருக்கும் ஒரு ஃபார்முலா நோட் புக்கை வந்து தனித்தனியாக எடுத்து ரெஃபர் பண்ணாமல் ஒரே ஃபார்முலா நோட் புக்காக நீங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கணும். அது நம்ம ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல் மூலமாக நம்மளே உங்களுக்கு கொடுப்போம். அப்கமிங் வீடியோவில் அதுக்கான லிங்க்கையும் நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ கம்ப்ளீட் நீங்கள் வேறு அதுக்கான மெனக்கெட்டு ஒரு ஃபார்முலா நோட் புக்கெலாம் க்ரியேட் பண்ண வேண்டாம். கம்ப்ளீட்டான ஃபார்முலா நோட் புக் ஃபார் போத் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ்
நம்ம ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்லேருந்து இப்போ ரெடி பண்ணி அப்கமிங் வீடியோ மூலம் அதை எப்படி கலெக்ட் பண்ணுறதுக்கு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதில் ஒரு ஃபார்முலா நோட் புக் ஒரு நாளுமே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஒரு சாப்டருக்கான ஃபார்முலாவை நீங்கள் அந்த புக் மூலமாக ரிவைஸ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு ஃபார்முலா அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் 87 டேஸில் மினிமம் ஒரு 10 டைம்ஸாவது இந்த ஃபார்முலா நோட் புக்கை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெயின்டைன் லாக் நோட் புக், சம்முக்கான லாக் நோட் புக். நீங்கள் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லாம் தப்பு பண்ணுறீங்கன்னா அது மறுபடியும் சொல்யூஷனை பார்த்துட்டு டீச்சர்ஸ் டவுட் கேட்பட்டு உங்களோட லாக் நோட் புக்கில் நீங்கள் அந்த சம்மை என்ன பண்ணியிருக்கணும்னா எடுத்து எழுதி கரெக்டான ஆன்சர் எழுதி வச்சுருக்கணும். ஸோ சில கொஸ்டின்ஸ் எல்லாம் டஃப்பாக இருக்கும், அது எப்பயுமே டஃப் தான், கடைசி நாள் வரைக்கும் டஃப் தான். ஆனால் உங்களோட லேகிங் ஏரியா எதுங்கிறது உங்கள் லாக் நோட் புக் கிளியராக இண்டிகேட் பண்ணிச்சுன்னா உங்களால் என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக உங்களால் ஸ்கோரை இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும். ஸோ இதை நீங்கள் பண்ணும்போது ஈஸியாக மேக்ஸில் ஸ்கோர் பண்ணலாம். மேக்ஸில் இதை தாண்டி ஏதாவது புக்கை ஃபாலோ பண்ணுமானா மேக்ஸிமம் தேவை கிடையாது. அடிஷ்னலான எம்சிக்யூ கொஸ்டின்ஸ், கேஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் நம்ம ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல் உங்களுக்கு அப்கமிங் வீக்கில் நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம். ஸ்பெஷலி நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸை வச்சு எக்ஸ்பர்ட்ஸை வச்சு டிசைன் பண்ண கொஸ்டின்ஸ். மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த சிபிஎஸ்சி 2026 10th போர்டு எக்ஸாமில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நம்ம எக்ஸ்பர்ட் டீம் வச்சு அனலைஸ் பண்ணி ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். அதை தான் நம்ம ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ஸோட 10th கிரேட் ஸ்டூடெண்ட்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கொஸ்டின்ஸை உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபார்முலா நோட் புக் ப்ளஸ் இந்த ப்ரிடிக்டட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஸ்பைரோலேருந்து ரிசீவ் பண்ணணும்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்கள் நேம், உங்களோட ஸ்கூல் நேம், எந்த ஏரியாவிலிருந்து நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்ம டீம் ரிசீவ் பண்ணிவிட்டு அதை உங்களுக்கு பிடிஎஃபாக ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இட் வில் ரெடியூஸ் லாட் ஆஃப் யுவர் டைம். ஸோ அதுக்காக தான் நான் இருக்கேன், அதுக்காக தான் ஸ்பைரோ இன்ஸ்டியூட் இருக்குது. உங்களோட டைமை ரொம்ப எஃபிஷியண்ட்டாக, ரொம்ப ஃபோக்கஸ்டாக, ரொம்ப வேஸ்ட் பண்ணாமல் உங்களை 490+ ஸ்கோர் அட்லீஸ்ட் ஸ்பைரோ மூலமாக ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த ஸ்டூடெண்ட்ஸை மினிமம் ஒரு 100+ ஸ்டூடெண்ட்ஸாவது 490+ ஸ்கோர் கொண்டு வரணுங்கிறது தான் எங்களோட நோக்கம். ஸோ அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்து நம்ம டீம் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு வித்தின் எ வீக் ரெடி ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட நேம், ஃபாதர் நேம், எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க, ப்ளஸ் எந்த ஏரியா, நீங்கள் ராம்நாடா, சென்னையா, சேலமா, ஈரோடா அப்படிங்கிறது வாட்ஸ்அப்பில் உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் ரிசீவ் பண்ணிக்கிட்டு உங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை உங்கள் மெயிலில் ரிசீவ் பண்ணிவிட்டோ இந்த டீட்டெயிலை உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸ் அதை தாண்டி நீங்கள் எதாவது படிக்கணும்னா ஸ்பைரோ கொடுக்குற மெட்டீரியல் நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதும். ஸோ இது இன்னொரு விஷயம் ஃபாலோ பண்ணலாம், சிஎஃப்கியூபி காம்பிடென்சி ஃபோக்கஸ் கொஸ்டின் பேங்க். இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சிபிஎஸ்சியோட வெப்சைட்லேயே இருக்குது. சிபிஎஸ்சியோட வெப்சைட்டில் காம்பிடென்சி ஃபோக்கஸ் கொஸ்டின் பேங்க் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கிற கொஸ்டின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணலாம். அதில் பார்த்திங்கன்னா மேக்ஸுக்கு வால்யூம் 4 வால்யூம் இருக்குது. மேக்ஸ் வால்யூம் 1, 2, 3, 4 சாப்டர் வைஸ் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் அண்ட் உங்களுக்கு கேஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது. இது ரொம்ப நீங்கள் என்சிஆர்டி ஃபஸ்ட் லெவல், என்சிஆர்டி புக் பேக் கொஸ்டின்ஸ், அது இல்லாமல் என்சிஆர்டி எக்ஸாமில் இருக்குது செகண்ட் லெவல், இதை விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். சிஎஃப்கியூபி காம்பிடென்சி ஃபோக்கஸ் கொஸ்டின் பேங்குங்கிறது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல். ஸோ நான் முன்னே சொன்ன மாதிரி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 படி 2025 ஓரளவுக்கு ஒரு 30 to 40% கொஸ்டின்ஸ் காம்பிடென்சி பேஸ்டாக இருந்துச்சு. பட் 2026 மினிமம் நம்ம 50% காம்பிடென்சி கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த காம்பிடென்சி ஃபோக்கஸ் கொஸ்டின் பேங்கையும் நீங்கள் எடுத்து டவுன்லோட் பண்ணி அதையும் சால்வ் பண்ணலாம். அது இல்லாமல் நாமளும் எக்ஸ்பெஷலி காம்பிடென்சி ஃபோக்கஸ்க்காகவே ஒரு எல்லா சாப்டரும் மேக்ஸில் சேர்ந்து ஒரு 14 சாப்டரும் சேர்ந்து ஒரு 650 கொஸ்டின்ஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். எக்ஸாக்ட்லி ஸ்பைரோ மீட்டிங் வந்துருச்சு. எக்ஸாக்ட்லி சிபிஎஸ்சி 2026க்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ண கொஸ்டின்ஸ் ஒரு 80% ப்ரிடிக்டபிள் கொஸ்டின்ஸ். அந்த கொஸ்டின்ஸும் நம்ம இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். அதையும் சால்வ் பண்ணுங்கள். அது மூலமாக கண்டிப்பாக உங்களால் எல்லா கான்செப்டும் கவர் பண்ண முடியும். எக்ஸ்பெக்டட் காம்பிடென்சி ஃபோக்கஸ் கொஸ்டின்ஸையும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ கம்மிங் டு சயின்ஸ், அகெயின் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் அண்ட் டயக்ராம்ஸ், எக்ஸ்பெஷலி எலக்ட்ரிசிட்டி, லைட், ஹியூமன் ஐ, இந்த 3 சாப்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது லைட் சாப்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் இருக்கிற டயக்ராம்ஸ் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். கண்டிப்பாக டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின் வரத்துக்கு
ஒரு கொஸ்டின் ஃபிசிக்ஸ்லேருந்து இதை 3 or 5 மார்க்ஸில் வரதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ ஃபிசிக்ஸ்லேயுமே அகைன் நீங்கள் நிறைய எம்சிக்யூ சால்வ் பண்ணணும். அதுலேயும் காம்படென்சி ஃபோக்கஸ் கொஸ்டின்ஸ் நிறைய பார்க்கணும். காம்படென்சி ஃபோக்கஸ் கொஸ்டின்ஸ் அகைன் நீங்கள் வந்து சிபிஎஸ்சி வெப்சைட்டில் இருக்கக்கூடிய சிஎஃப்கியூபி மூலமாக எடுக்கலாம். ப்ளஸ் ஃபிசிக்ஸுக்கு நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்சிஆர்டி புக் பேக் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள். ரெண்டாவது என்சிஆர்டி எக்ஸாம்பிளர், மூணாவது சிஎஃப்கியூபி புக் ஃபாலோ பண்ணுங்கள். அதையும் தாண்டி உங்களுக்கு அடிஷ்னலாக எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் வேணும்னா ஸ்பைரோவோட இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு 300+ கொஸ்டின்ஸை இந்த சிபிஎஸ்சி 2026 எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸை ஷேர் பண்ணுறோம். அதை நீங்கள் ரிசீவ் பண்ணி அது மூலமாக அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே ஓரளவுக்கு நீங்கள் இந்த வரக்கூடிய எக்ஸாமில் உங்களோட ஃபுல் ஸ்கோர் வந்து உங்களால் பண்ண முடியும். உங்களுக்கு சயின்ஸை பொறுத்தவரைக்கும் பயாலஜிக்கு மோர் வெயிட்டேஜ். உங்களுக்கு அவுட் ஆஃப் 40% ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் பயாலஜிலேருந்து வரும். ஸோ ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் ஈச் 30% கொஸ்டின்ஸ் நீங்கள் எக்ஸெப்ட் பண்ணலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் மோர் ஆன் உங்களுக்கு டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் போத் ஹியூமன் ஐ அண்ட் லைட் சாப்டரில் எதிர்பார்க்கலாம். அது எக்ஸ்பெஷலி 3 மார்க் ஆர் 5 மார்க்கில் எதிர்பார்க்கலாம். ஸோ இதில் தான் வந்து அதிகமான மார்க்ஸ் இந்த வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கார்பன் அண்ட் காம்பனன்ட்ஸ் சாப்டர் கொஞ்சம் டஃப்பாக இருக்கலாம். ஸோ பேலன்ஸ் சாப்டர் எல்லாமே ரீடபிலிட்டி தான். ஸோ பயாலஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹெரிடிட்டி சாப்டர் தாண்டி மற்ற எல்லாமே ஈஸி தான். ஹெரிடிட்டியுமே கூட நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த சாப்டருமே ஈஸி. ஸ்கோரிங் 100 மார்க்ஸ் இன் சயின்ஸ் நாட் ஸோ டிஃபிகல்ட். ஸோ அதுக்கு நிறையா நீங்கள் எம்சிக்யூ சால்வ் பண்ணணும். ஸோ அதுக்குமே கூட நம்ம ஸ்பைரோவில் ஒரு மேனுவல் ரெடி பண்ணியிருக்கோம். செலக்டட் காம்படென்சி ஃபோக்கஸ் கொஸ்டின் பேங்க். அது உங்களுக்கு தேவைன்னா நம்ம ஸ்பைரோவோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில் ஷேர் பண்ணுங்கள். த கொஸ்டின் பேங்க் ஆல்சோ வில் பி ஷேர். ஸோ கம்மிங் டு த இங்கிலீஷ் இது கீ ஃபேக்டர். கண்டிப்பாக வந்து நீங்கள் சயின்ஸ்லேயும் மேக்ஸ்லேயும் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட் சென்டம் ஸ்கோர் பண்ணிவிடுவீங்க. ஏன்னா நீங்கள் 11th மேக்ஸ் பயாலஜி குரூப் போகணும். அது மூலமாக நீட்டோ ஜேஇஓ போகணுங்கிறது தான் உங்கள் பேரண்ட்ஸோட எய்ம். ஆனால் நீங்கள் 490+ மார்க் வரணுன்னா அதுக்கு 2 சப்ஜெக்ட் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒன் இட் இஸ் இங்கிலீஷ், another one is சோசியல் சயின்ஸ். இந்த ரெண்டுலேயும் 100 மார்க் எடுக்கணும்னா அதுக்கு 2 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எம்சிக்யூ. அதுதான் உங்களுக்கு ரொம்ப சோசியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தேரியில் மார்க் எடுத்துருவாங்க. அவங்க ஸ்கோர் மிஸ் பண்ணக்கூடிய ஏரியா எங்கே இருக்குன்னா எம்சிக்யூவாக தான் இருக்கும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ரைட்டிங் ஃபுல் மார்க் எடுத்துடலாம். லிட்ரேச்சரில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். நீங்கள் ஓரளவுக்கு கரெக்டாக அந்த கான்செப்ட் எழுதினாவே சிபிஎஸ்சி உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. பட் உங்களுக்கு கிராமரில் 10 மார்க்ஸ் இருக்குது. மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த மார்க்கை எங்கே மிஸ் பண்ணுவாங்கன்னா கிராமரில் தான் மிஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த கிராமரை சரியாக ஃபோக்கஸ் பண்ணி கிராமர் given the age of grade 10 is few of them will be feel difficult. இதுக்கு முன்னாடியான 9th 8th 7th கிரேடில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் சில ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பண்ணுவாங்க. பட் நீங்கள் நெக்ஸ்ட் 87 டேஸில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஏரியா இங்கிலீஷில் எங்கேவா இருக்குன்னா கிராமர். உங்கள் 100 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சாக இருக்கக்கூடிய ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா அது கிராமராக தான் இருக்கும். ஸோ கிராமரில் அவுட் ஆஃப் 10 ஸ்கோர் பண்ண முடிஞ்சதுன்னா உங்களால் இங்கிலீஷ்லேயும் சென்டம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக நிறையவே இருக்குது. கம்மிங் டு த சோசியல் சயின்ஸ் நீங்கள் எதனா போனால் ஹிஸ்ட்ரி, டைம் லைன்ஸ், இயர்ஸ்லாம் நல்லா தெரியும். நிறைய இயர்ஸ் இருக்கும் அந்த ஹிஸ்ட்ரியில். அந்த இயர்ஸ் எல்லாமே கூட நீங்கள் என்ன பண்ணணும், டிசெண்டிங் ஆர்டர். ஸோ 1747 1742 டில் 2025 வரைக்கும் என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடந்திருக்குங்கிறத ஒரு ஆர்டர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி அந்த ஆர்டர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் படி நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த இயர் மறக்காமல் இருக்கும். அதுக்குமே நம்ம ஸ்பைரோவில் வி ஹாவ் ஒரு மெட்டீரியல். அந்த மெட்டீரியலுமே கூட நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். அந்த ஆர்டர் என்ன நீங்கள் எடுத்து எல்லாத்தையும் புக்கிலேருந்து ரெஃபர் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் படிக்கிறது ரொம்ப லேட் ஆகும். ஸோ நம்ம ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். அந்த மெட்டீரியல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த ஆர்டர் ஆஃப் ஈவெண்ட்ஸ், ஹிஸ்ட்ரி, டைம்லைன்ஸ்லேருந்து கண்டிப்பாக 1 or 2 MCQ கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும். ப்ளஸ் மேப்பில் இருந்து 1 மார்க் கம்பல்சரி. டோட்டலி 3 மார்க்ஸ் டைம்லைனில் இருந்து மட்டுமே உங்களுக்கு மொத்தம் 3 மார்க்ஸ் வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து இருக்குது. ஸோ ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் மேப்பை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 60 பிளேசஸ் மட்டும்தான். இந்த 60 பிளேஸ் தாண்டி மேப்பில் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த 60 பிளேஸை எக்ஸாக்ட் பாயிண்ட் லொக்கேட் பண்ண தெரியணும். எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரைஸ், வீட் இதெல்லாம் எங்கே வந்து அதிகமான
கல்டிவேட் ஆகுதுங்கிற பிளேசஸை சரியாக நீங்கள் மார்க் பண்ண தெரியணும். ஸோ அது எல்லாமே தெரிஞ்சிங்கனாவே மேப்பில் 5 மார்க்ஸ் தான் இருக்குது. 5 மார்க் அவுட் ஆஃப் 5 ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். சிவிக்ஸில் வந்து ஆக்ட்ஸு இது ஈஸியாக நீங்கள் பார்த்துக்கலாம். எக்கனாமிக்ஸில் டெஃபினிஷன். ஸோ நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி. ஹிஸ்ட்ரியில் டைம் லைன், ஜியாகிரஃபியில் மேப்ஸ். ஸோ தியரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எம்சிக்யூவில் தரவாக இருந்தீங்கன்னாவே உங்களால் சோசியல் சயின்ஸில் சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவுட் ஆஃப் 490 மிஸ் பண்ணவங்க, 495 மிஸ் பண்ணவங்க, 500 மிஸ் பண்ணவங்க எல்லாமே கூட பார்த்தீங்கன்னா அவங்க அதிகமாக சோசியல் சயின்ஸில் ஏன்னா வாஸ்ட் சிலபஸ் நீங்கள் படிக்கிற 5 நான் முன்ன சொன்னேன் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 10th ரொம்ப ஈஸியான ஒரு சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படி ஈஸியான சிலபஸ் விட கொஞ்சம் பெரிய சிலபஸ் அரௌண்ட் 22 சாப்டர்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஒரு பெரிய லென்த்தியான சிலபஸ், நிறைய படிக்க வேண்டியது, நிறைய மெமரி பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்குது, நிறைய டைம் கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்னா அது உங்களோட சோசியல் சயின்ஸ் சப்ஜெக்ட் தான். அப்படி இருக்கும்போது அதில் எம்சிக்யூ சால்வ் பண்ணணுன்னா நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்ஸை விடையும் அதிகமான எம்சிக்யூ சால்வ் பண்ணக்கூடியது சோசியல் சயின்ஸில் தான். நான் அவுட் ஆஃப் ஒரு 12,000 எம்சிக்யூ சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதில் அவுட் ஆஃப் 12,000 மினிமம் ஒரு 4,000 கொஸ்டின்ஸாவது நீங்கள் சோசியல் சயின்ஸில் சால்வ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த 20 அவுட் ஆஃப் 20 மார்க்ஸ் எடுக்க முடியும். இந்த வருஷம் சிபிஎஸ்சி மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்த்துருப்பீங்க. போன வருஷம் வரைக்கும் எம்சிக்யூ எல்லாமே வரிசையாக 1 to 20 கொஸ்டின்ஸ் வரிசையாக கொடுத்துருந்தாங்க. பட் இந்த வருஷம் மாற்றிட்டாங்க, 4 பிரிச்சுட்டாங்க. ஃபஸ்ட் ஹிஸ்டரி 20 மார்க்ஸ், அப்புறம் ஜியாகிரஃபி, ஸோ அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ், அந்த மாதிரி உங்களுக்கு பிரித்து சிவிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 பிரித்து 4க்கு 20 மார்க்ஸாக கொடுத்து. ஸோ இதில் வந்து 4லையுமே ஈக்குவலாக 5 எம்சி கொஸ்டின்ஸ் வராது. சம்டைம் உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் 6 கொஸ்டின்ஸ் வரலாம், ஜியாகிரஃபியில் 5 கொஸ்டின்ஸ் வரலாம், சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸில் 4 கொஸ்டின்ஸ் வரலாம். இது கொஞ்சம் ஆர்டர் மாற்றி கூட கேட்கலாம், பேட்டர்ன் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அதனால் அப்படி பிரித்து கொடுத்து அதுக்கு என்ன பண்ண ஒரு உங்களுக்கு ஹிஸ்ட்ரி கொடுத்துட்டு ஹிஸ்ட்ரியில் எம்சிக்யூ, அதுக்கப்புறம் 2 மார்க் 3 மார்க் மேப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் ஒரு செக்ஷனாக செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சி, செக்ஷன் டி ஒரு செக்ஷனாக முடிச்சுட்டு அடுத்த செக்ஷன் போகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது சோசியல் சயின்ஸ் இஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் டு லைக்னோ. நீங்கள் பெரிய சென்டம் எடுக்கணும், இல்லை 495 ப்ளஸ் போகணும், ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரணும், ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு சோசியல் சயின்ஸ் டெஃபினட்டாக ஒரு இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா. இதில் நீங்கள் எம்சிக்கு நிறையா சால்வ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த ஸ்கோர் அச்சீவ் பண்ண முடியும். இங்கிலீஷ் இட்ஸ் ரியலி ஈஸி சப்ஜெக்ட். ஸோ ரைட்டிங் கண்டிப்பாக நீங்கள் லெட்டர் எழுதிடுவீங்க. உங்களால் அதுக்கு நிறைய 2 லெட்டர் 4 சாய்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நிறைய லெட்டர் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு லெட்டரில் ஸ்கோர் பண்ண முடியும். லிட்ரேச்சர், சப்ளிமெண்ட்ரி, ப்ரோஸ் போயம், இது 3லையுமே கூட நீங்கள் ஓரளவுக்கு அந்த ஸ்டோரியெலாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணிட முடியும். அதில் பெருசாக அதில் வந்து சிபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கோ டு த பாயிண்ட், நியர்பை பாயிண்ட்னாவே ஸ்கோர் பண்ணிவிடுவாங்க. பட் கிராமரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எம்சிக்யூ, பட் அதில் 10 அவுட் ஆஃப் 10 கரெக்டாக தான் பண்ண முடியும். அப்போ கிராமரில் நீங்கள் 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணுன்னா மினிமம் ஒரு நெக்ஸ்ட் 87 டேஸில் ஒரு 1500 to 1800 கிராமர் நீங்கள் சால்வ் பண்ணணும். கிராமர் கொஸ்டின் சால்வ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும்னா இங்கிலீஷில் ஸ்கோர் பண்ண முடியும். ஸ்பைரோவில் ஒரு 2000 கிராமர் லேட்டஸ்ட் கொஸ்டின்ஸ் பேங்க் ரெடியாக இருக்குது. இட் வில் பி ஃபார் நம்ம ஸ்பைரோ சேனலை ஃபாலோ பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த 2026 சிபிஎஸ்சி எக்ஸாமுக்கும் நான் ஃப்ரீயாக ஆஃபர் பண்ணுறோம். ஸோ அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணிங்கனாவே கண்டிப்பாக உங்களால் 10 அவுட் ஆஃப் 10 மார்க்ஸ் கிராமரில் ஸ்கோர் பண்ண முடியும். நான் முன்னே சொன்ன மாதிரி 10 அவுட் ஆஃப் 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இங்கிலீஷில் சென்டம் வந்து எடுக்கிறது 100% தட் இஸ் பாசிபிள். ஸோ அந்த கொஸ்டின் பேங்கை வாங்குறதுக்கு ப்ளீஸ் கான்டாக்ட் திஸ் நம்பர், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ வாட்ஸ்அப் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் அந்த கொஸ்டின் பேங்கை ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் வேறு எந்த மெட்டீரியலுமே ரெஃபர் பண்ண தேவையில்லை. இந்த 1500 to 1800 கொஸ்டின்ஸை நீங்கள் நெக்ஸ்ட் 85 டேஸில் டெய்லியும் நீங்கள் ஒன்றும் அட்லீஸ்ட் ஒரு 30 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கூட ஈஸிலி கேன் கவர். உங்களால் கிராமர் தரவு பண்ண முடியும். ஸோ கிராமரில் பண்ணிட்டீங்கன்னாவே 100 மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். கம்மிங் டு தமிழ் அகைன், இலக்கணம். இங்கே கிராமர், இங்கே இலக்கணம். இதுலேயும் இலக்கணத்துலேயும் உங்களுக்கு தான் முக்கியம். இலக்கணம் நிறையா இதில் ஸ்கோர் பண்ணணும், ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணணுன்னா நீங்கள் தெரிஞ்சு பண்ண வேண்டியது அதுலேயும் நிறைய கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண வேண்டியது இருக்கும். மற்றபடி தமிழை பொறுத்த வரைக்கும் ரைட்டிங் ப்ராக்டிஸ் மேட்டர்ஸ். நான் முன்னே சொன்ன மாதிரி தமிழில் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தமிழில் எழுதுகிற பழக்கம் இருக்காது நிறைய சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அந்த எழுதுகிற பழக்கத்தை நீங்கள் கொண்டு வரணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா டெய்லியும் உங்கள் புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸோடு இருக்கும்.
இல்லை உங்கள் டீச்சர்ஸ் ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லை ஏதாவது உங்கள்கிட்ட ஒரு மெட்டீரியல் இருக்கும். அந்த மெட்டீரியல் இருக்கக்கூடிய கொஷின்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் படித்து எழுதுறதுக்கு முன்னாடி பார்த்து எழுதி பழங்க. டெய்லியுமே துணைப்பாடம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 4 துணைப்பாடம் தான். கோபாலபுரத்து மக்கள், புயலிலே ஒரு தோணி, இந்த மாதிரி 4 சாப்டர் தான் இருக்கும். இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, யாருக்கெல்லாம் தமிழ் எழுத ரொம்ப கஷ்டமாக இருக்கோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுங்கன்னா, அந்த பர்டிகுலர் கதையை ஃபஸ்ட்டு பார்த்து எழுதி பழகுங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதி பழகுங்க. இப்படி இந்த நெக்ஸ்ட்டு ஒரு 80 டேஸுக்கு ஏதாவது ஒரு சாப்டர் துணைப்பாடம், இல்லை கட்டுரை, இல்லை கவினூறு கண்டிப்பாக புக்கில், தமிழ்நாடு ஸ்டேட் புக்கில் இருந்தால் மட்டும்தான் வரும். அது லேட்டஸ்ட் புக். இந்த வருஷம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, லேட்டஸ்ட் புக்கை ஃபாலோ பண்ணுறீங்க. லேட்டஸ்ட் புக் வந்து சிபிஎஸ்சி ஃபாலோ பண்ணல. ஸோ லாஸ்ட் இயர் 2024 தமிழ்நாடு பாடல்கள் கழகம் என்ன தமிழ் புக் கொடுத்துருந்தாங்களோ அதே புக்கை தான் இந்த வருஷமும் சிபிஎஸ்சி ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் புது புக்கில் வந்து நிறைய கண்டென்ட் மாதிரி அதை வாங்கி படிக்க வேண்டாம். ஸோ ஆல்ரெடி 2024 பேட்டர்னில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு பாடல்கள் கழகமே இந்த வருஷம் சிபிஎஸ்சி எக்ஸாம் போதுமானது. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்து எழுத இந்த ரைட்டிங் ப்ராக்டிஸ் will இன்க்ரீஸ். ஸோ தமிழ் சிபிஎஸ்சியில் தமிழ்நாட்டில் அவுட் ஆஃப் திஸ் 5 சப்ஜெக்ட்ஸ் எந்த சப்ஜெக்டில் வந்து அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் சென்டம் எடுக்கிறாங்கன்னா அது தமிழ் எக்ஸாம் மட்டும்தான். ஸ்கோரிங் தமிழ் நிறைய பேர் ரொம்ப கஷ்டம், இனிஷியலாக கஷ்டம். தமிழில் வந்து 30 மார்க் எடுக்கிறதையும் கஷ்டம். ஒரு ஸ்டூடெண்ட் ரைட்டிங் வந்துருச்சு 30 மார்க் எடுத்துட்டாங்கன்னா ஸ்கோரிங் சென்டம் இஸ் நாட் அட் ஆல் டிஃபிகல்ட்டி. ஸோ அதுக்கு நீங்கள் ஒரே ஒரு ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இலக்கணம், தமிழ் இலக்கணம். அந்தளவுக்கு இங்கிலீஷ் இலக்கணம் அளவுக்கு கஷ்டம் கிடையாது. ஸோ இதுக்குமே நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு உங்கள் ரைட்டிங் ப்ராக்டிஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் ஸ்ட்ராட்டஜி. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வேறு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது நான் ஒரு சப்ஜெக்ட்டுக்கான ஸ்ட்ராட்டஜியும் நான் உங்களை அப்கமிங் வீடியோஸில் தனியாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் ஓவரால் காமன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக இதை உணர்ந்து ஃபாலோ பண்ணிங்கனாவே டெஃபினட்டாக ஒரு நல்ல நீங்கள் நினச்ச மாதிரி இந்த 490ங்கிற ஸ்கோரை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இது ரிவிஷன் பிளான். இந்த ரிவிஷன் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னே சொன்ன மாதிரி நவம்பர் எண்டுக்குள்ளே சிலபஸ் முடிச்சிருக்கணும். ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்லாம் கம்ப்ளீட்டாக ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்லேயே முடிச்சுட்டு ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 4 மாதத்தில் ஆல்ரெடி ஒரு டீட்டெயில் ஃபஸ்ட் ரிவிஷன் முடிச்சுட்டு we are moving to the second revision. பட் நிறையா ஸ்கூலில் எக்ஸ்பெஷலி நவோதயா ஆல் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில் நவம்பர் எண்டில் தான் முடிச்சுட்டு டிசம்பர் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸோ யூ வில் ஹேவ் 1 month டைம் ஃபார் ரிவிஷன் 1 டிசம்பர் 1 to 31st. இந்த ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் எல்லா சாப்டர்ஸையும், இந்த ஆல் 5 சப்ஜெக்ட்ஸ் எல்லா சாப்டர்ஸையும் ஒரு டைம் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து என்சிஆர்டி தரவாக படித்து முடிச்சிருக்கணும். அது இல்லாமல் மினிமம் நான் முன்னே சொன்ன மாதிரி ஒரு 150 கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் டெய்லியும் சால்வ் பண்ணியிருக்கணும். அது இல்லாமல் மேக்ஸ் அண்ட் சயின்ஸில் டெய்லியும் ஒரு 20 சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும். கிராமரில் மினிமம் டெய்லி ஒரு 30, தமிழில் கிராமரில் இலக்கணத்தில் ஒரு 30 கொஸ்டின்ஸும், இங்கிலீஷில் வந்து ஒரு 30 கொஸ்டின் டெய்லி சால்வ் பண்ணியிருக்கணும். ஸோ இதை நீங்கள் டிசம்பர் 1 and 31 முடிச்சிட்டிங்கனாவே ஸோ நெக்ஸ்ட் ஜனவரி 1 to ஜனவரி 2nd ரிவிஷன் ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன். இது என்ன பண்ணோன்னா நான் லாக் நோட் புக் மெயின்டைன் பண்ண சொல்லியிருந்தேன். இந்த லாக் நோட் புக்கு இந்த டைமில் நீங்கள் எழுதக்கூடிய சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணிவிட்டு இது மூலமாக நீங்கள் ஒரு லாக் நோட் புக் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூ கம் டு நோ தட் எந்த நேஷனலிசம் யூரோப்பில் இப்போ ஒரு நாள் எக்ஸாம் ஒரு சாப்டர் முடிச்சு யூனிட் வைஸாக டெஸ்ட் எழுதிக்கிட்டே வரீங்க. எந்த சாப்டரில் அதிகமான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு மிஸ்டேக் வந்திருக்கு நீங்கள் தெரிஞ்சிருச்சுன்னா நேஷனலிசம் யூரோப்பில் நீங்கள் 100 கொஸ்டின் எழுதிருக்கீங்க, 40 கொஸ்டின் தப்பு வந்திருக்கு. அதே பவர் ஷேரிங்கில் 100 கொஸ்டினில் 10 கொஸ்டின் தான் தப்பு வந்திருக்குன்னா தட் யுவர் மோஸ்ட் லேக்கிங் ஏரியா இஸ் நேஷனலிசம் யூரோப். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த செகண்ட் ரிவிஷனில் ஜனவரி 1 ஜனவரி 16 இருக்கக்கூடிய இந்த டைமில் நீங்கள் அதிகமான டைம் உங்களோட லேகிங் சாப்டர்ஸுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண அப்படின்னா உங்களோட ஸ்கோர் மினிமம் இந்த செகண்ட் ரிவிஷன் மூலமாக 40 to 50 மார்க்ஸ் ஈஸியாக இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட் ரிவிஷன் எல்லாத்தையும் ஒரு படிக்கிறதுக்கு, செகண்ட் ரிவிஷன் உங்கள் லேகிங் ஏரியாவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ ஜனவரி 15 வரும் பொங்கல் முடிஞ்சிடும். பொங்கல் நிறையா டைம் செலிப்ரேட் பண்ணாமல் ஒரு 1 or 2 days முடிச்சுட்டு நீங்கள் ஃப்ரம் ஜனவரி 17 ஆரம்பித்து நமக்கு ஃபஸ்ட்டு போர்டு எக்ஸாம் மேக்ஸ் எக்ஸாம் February 17 வருது. இந்த ஒரு மாதத்துக்குள்ளே ஆல்மோஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா டெய்லியும் ஒரு 2 ஃபுல் பேப்பர் நீங்கள் சால்வ் பண்ணணும். டெய்லி ஆல்மோஸ்ட் ஒரு 30 நாள் இருக்குது. 30 நாள் இருக்கும்போது என்ன பண்ணலான்னா டெய்லியும் 2 ஃபுல் பேப்பர், காலையில் ஒரு 3 மணி நேரம் ஒரு பேப்பர், ஆஃப்டர்நூன் ஒரு 3 மணி நேரம் ஒரு பேப்பர். ஸோ அதை நீங்கள் சால்வ் பண்ணிகிட்டே வரணும். அப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 30 நாளைக்கும் ஒரு 60 பேப்பர் நீங்கள் வந்து ஃபுல் பேப்பர் எழுதணும். 60 பேப்பர்னால் 10 times ஒரு நமக்கு மொத்தமாக 5 சப்ஜெக்ட்
அப்போ ஒரு 12 டைம்ஸ் என்ன போகிறீங்கன்னா ஃபுல் சிலபஸையும் நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் எழுதிட்டு வந்துட போகிறீங்க. இந்த 12 டைம்ஸும் நீங்கள் எழுத எகைன் தனியாக ஒரு லாக் நோட் புக் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கணும். இப்போ ஆல்ரெடி ஒரு லாக் நோட் புக் ஃபஸ்ட் டிவிஷனில் மெயின்டைன் பண்ணியிருப்பீங்க, அதில் வர மிஸ்டேக்ஸ் எல்லாம் செகண்ட் டிவிஷனில் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் ப்ரீ போர்டு எக்ஸாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க ஃப்ரம் January 17. இதில் நீங்கள் தப்பு பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்பப்போ எடுத்து என்சிஆர்டியில் படிச்சுட்டு டவுட் கேட்டுட்டு லாக் நோட் புக் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அந்த லாக் நோட் புக்கில் இருக்கிற மிஸ்டேக்ஸை ரிப்பீட்டடாக ரிவைஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே கண்டிப்பாக உங்களால் 490ங்கிற ஸ்கோரை 100% ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் 100% இருக்குது. ஸோ ரைட் மோர் எம்சிக்யூ டெஸ்ட் நம்ம ஸ்பைரோமே கூட உங்களுக்கு 2026 சிபிஎஸ்சி எக்ஸாமை பேஸ் பண்ணி ஸோ ஆல்மோஸ்ட் 70 to 80% ப்ரிடிக்டபிள் கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி நிறைய மார்க் பேப்பர் நம்ம ஜனவரியில் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்டே இன் டச் வித் அஸ். ஸோ இது வெரி ஃபர்ஸ்ட் வீடியோ ஆஃப் ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல். ஸோ இன்னும் நிறைய வீடியோ அட்லீஸ்ட் வீக்லி 2 or 3 நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதே டைமில் வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. உங்கள் யூடியூப்பை நீங்கள் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் யூஆர் ஃபாலோயிங் ஃபார் லேர்னிங். அது சரியான ஸ்ட்ராட்டஜிக்கு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸ்ட்ராட்டஜிக்கு யூஸ் பண்ணலாம், எப்படி படிக்கணும், ஒரு மோட்டிவேஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் ஸ்டடிக்கே வந்து நிறையா டைமில் ஏன்னா வந்து யுவர் இந்த ஏஜ் ஆஃப் grade 10. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நிறைய டைம் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா யூடியூப்பில் வீடியோ பார்க்கல ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களால் புக்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுங்க. ஒரு பர்டிகுலர் டைம் டெய்லி 1 hourனா 1 hour அந்த மன உறுதி இருக்கணும் உங்கள்கிட்ட. அந்த ஒரு 1 hourனா 1 hour அதுக்கு மேலே எடுக்க மாட்டேங்கிற மைண்ட் கண்டிஷன் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அந்த 1 hourக்கு மேலே அதுலேயுமே நீங்கள் வந்து நிறையா நீங்கள் உங்கள் டீச்சர் சொல்லிக் கொடுக்காத உங்கள் புக்கில் இல்லாத யூடியூப்பில் யாரும் சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல. அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது சம் ஸ்ட்ராட்டஜிஸ் வீடியோஸ் பார்க்கலாம், தப்பு இல்லை. ஏதாவது எப்படி எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கணும் உங்களுக்கு உங்கள் ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கல அப்படிங்கும்போது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பட் நிறைய டைம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் பி அ குட் ஐடியா. ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை குறைச்சிட்டு உங்களோட மோஸ்ட் ஆஃப் டைமை உங்களோட ப்ரிப்பரேஷன்லையும் ப்ராக்டிஸ்லையும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். தட் இஸ் a good way of scoring high marks. So next, Spiro Prime Public School, one of the leading premier educational institution Namakkal. 2 wing இருக்கு. ஒன்று ஸ்பைரோ பிரைம் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் அண்ட் ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல். ஸ்பைரோ பிரைம் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் 2017 ஆரம்பித்து ஜேஇ நீட்டுக்கான கோச்சிங் நம்ம வந்து மோர் தென் 10,000+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அதில் எக்ஸ்பெஷலி நீட்டுக்கு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. மோர் தென் 3,500+ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஸ்பைரோ பிரைம் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்லேருந்து இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா இன்ஸ்டியூட்ஸ்லேயுமே இன்றைக்கி எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்காங்க. லாஸ்ட் இயர்லேருந்து ஜேஇ ஆரம்பிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல் சீனியர் செகண்டரி ஸ்கூல் இது 3rd அகடமிக் இயர். இந்த 3rd அகடமிக் இயரில் சிபிஎஸ்சி அஃபிலியேட்டட் ஸ்கூல் டில் grade 12 வரைக்கும் இருக்குது. இதில் வந்து +1க்கான அட்மிஷனுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஸ்க்ரீனிங் கம் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் நம்ம ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூலில் கம்மிங் December 7 சண்டே அன்றைக்கி நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். இந்த QR கோடு மூலமாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம் எழுதுறது மூலமாக நீங்கள் ஸ்பைரோட நேரில் வந்து இந்த ஸ்பைரோட என்விரான்மெண்ட் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் எழுதுறது மூலமாக உங்களோட +1 அட்மிஷனுக்கு up to 2 crores ஒர்த்துக்கு ஸ்காலர்ஷிப் இந்த எக்ஸாம் மூலமாக கொடுக்குறோம். அதுவுமே உங்கள் ஸ்கூல் ஃபீஸில் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட் ப்ளீஸ் ரெஜிஸ்டர் வித் திஸ் QR கோட் ஆர் ப்ளீஸ் காண்டாக்ட் திஸ் நம்பர். ஸோ நீங்கள் நேரில் வரும்போது நான் ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூலில் இருப்பேன். உங்களுக்கு ஃபர்தரான டிப்ஸ் உங்களுக்கு டைரெக்டாக உங்களை மீட் பண்ணி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் பேங்கோட அது இல்லாமல் 10th எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனுக்கான கொஸ்டின் பேங்கோட அடிஷ்னல் ஒரு டிப்ஸ் எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கிற ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நம்ம நேரில் மீட் பண்ணி பேச போகிறோம். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஜஸ்ட் ப்ளீஸ் ரிஜிஸ்டர் திஸ் லிங்க். ஸோ உங்களுக்கு 10th ப்ரிப்பேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் +1 மூலமாக +2 மூலமாக நீங்கள் +2லேயும் நல்ல போர்டில் ஸ்கோர் பண்ணுறதுக்கும் அல்லது +2ல் நீங்கள் வந்து நீட் ஆர் ஜேஇ மூலமாக உங்கள் ட்ரீம் காலேஜ் எய்ம்ஸ் ஜிப்மர் எம்எம்சி அதே ஏஎஃப்எம்சி அதே மாதிரி ஜேஇயில் ஐஐடி மெட்ராஸ் கான்பூர் டெல்லி மும்பை இந்த மாதிரி காலேஜ் அச்சீவ் பண்ணுறதுக்கும் ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூலுக்கு நல்ல ஒரு சான்ஸாக இருக்கும். ஐ வில் பி தேர் வித் யூ. ஸோ இந்த எக்ஸாமுக்கு இந்த லிங்க் ஃபாலோ பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஒன்று தான் நான் உங்கள்கிட்ட இந்த வீடியோ மூலமாக சொல்ல விரும்புகிறேன்.
stay focused, stay motivated. So the life is எவ்வளோ கஷ்டம் தெரியாத வயசு கிரேட் 10ங்கிறது. உங்களுக்கு எல்லாமே நீங்கள் டிபெண்ட், உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ஒன்றே ஒரு விஷயந்தான், படிக்கணும். இப்போது நீங்கள் 10th கிரேடில் போகிற இந்த அடித்தளம், அந்த அடித்தளங்கிறது இந்த மார்க்ஸ் தாண்டி இந்த எஃபர்ட்ஸ், இந்த ஹேபிட்ஸ், இட் வில் ஹெல்ப் யூ லைஃப் டைம். இப்போ இந்த எக்ஸாமுக்காக ரொம்ப கஷ்டப்படணும்னு நினைக்காதீங்க. உங்கள் குடும்பத்தை அடையாளப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு. நீங்கள் 490 எடுத்துகிட்டா உங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டே கொண்டாடும். இந்த பையன் நான் இவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கானே, பரவாயில்லையே, நல்லா பண்ணுறானே. ஒரு வெற்றி என்னெல்லாம் கொடுக்க தெரியுமா? இன்ஃபனைட் கொடுக்கும். ஒரு வெற்றி மூலமாக எதெல்லாம் வாங்க முடியும்னா எல்லாத்தையும் வாங்கலாம். அது வெற்றி அடைஞ்ச பிறகு தான் அந்த வெற்றியோட ஃபீல் உங்களுக்கு தெரியும். ஸோ அது யாருக்கிட்ட போய் அந்த கொஸ்டின் கேட்டால் ஒரு வெற்றிக்காக வாழ்க்கை ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருக்கிற, வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு வெற்றி கிடைக்காம சோர்ந்து போய் தோண்டு போய் நம்பிக்கை இழந்து வாழ்க்கையில் ஒரு வெற்றிக்காக ஏக்கத்தோடு தவிச்சிட்டு இருக்கிற ஒரு ஆளுக்கிட்ட போய் அந்த வெற்றி என்ன கொடுக்குன்னு கேட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த வெற்றி அவங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கும்? எல்லாமே கொடுக்கும். கார், பங்களா, வீடு, காசு, பணம், பேர், பெருமை, புகழ், சந்தோஷம், ட்ரிப், சுற்றுலா எல்லாமே கிடைக்கும். ஒரு வெற்றினால எல்லாமே மாற்ற முடியும், எல்லாமே வாங்க முடியும். நிறைய பேர் வாழ்க்கை ஃபுல்லாக வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். ஆனால் மனசுக்குள்ள நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், ஒரு மாதிரி சோகத்தோட நம்பிக்கை இழந்து, ஸோ அப்படி நிறைய பேரை பார்க்குறோம் நம்ம. ஆனால் நம்ம உழைப்பு மூலமாக நமக்கு ஒரு ரெகக்னேஷன், இந்த மனிதர்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனே ரெகக்னேஷன் தான். நம்ம சாப்பாடு கிடைக்கலாம், வீடு இருக்கலாம், எல்லோரும் சாப்பாடு இருந்தும் வீடு இருந்து எல்லாருமே சந்தோஷமாக இருந்தது இல்லை. பட் உங்கள் உழைப்பு மூலமாக நீங்கள் ஒரு நாள் ரெகக்னைஸ் ஆகும்போது உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஒரு சந்தோஷம், அந்த ரெகக்னேஷன் இந்த லைஃபோட பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ணணும். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், யூ கேன் ஸ்டார்ட் வித் திஸ் பாயிண்ட். ஐ எம் தேர் வித் யூ. நான் உங்கள் எம்பி சார், ஸ்பைரோ பிரைம் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்லேருந்து. நிறைய பேசுவோம், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ. Dreaming of becoming a doctor or an engineer but not sure where to start? Well, your success story begins right here at Spyro Prime Public Senior Secondary School. Here we have Spark 2026 screening cum scholarship exam where you can avail up to 90% concession in your school fee. This scholarship examination is exclusively for current grade 10 students. It's a 2-year integrated program with JEE or NEET along with CBSE curriculum. We have produced 3,500 plus medicons. We do 60% NEET conversion every year. We have produced around 302 medicons in the year 2024 and around 257 medicons in the year 2025. We have the best and most experienced faculty leading every session. One-on-one doubt clearing and individual attention to every learner. Students get motivation and personal guidance from our respected MD sir. We have separate hostel for boys and girls, healthy and nutritious food, and a very focused learning environment. Spyro Prime creates achievers every year. Mark your calendars, December 7th, Sunday morning 10 a.m. to 12:30 p.m. Don't miss it out. Do share this video with your friends and family who is studying grade 10. So are you ready to write your success story? To register, click the link in the bio.